Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Welcome to day two of our transformative workshop. We are thrilled to have you here for an insightful and life-changing experience. I would like to invite our esteemed trainer, Ustad Abdul Aziz, to lead today's session on emotions, a topic that speaks for itself. Let's start this vibrant morning with a fresh perspective. Once again, good morning, and let's dive in. Jazakumullah khair. Ustad, this platform is over to you. ஜஸாக்குமுல்லா ஹைரன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி சித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. தூணின்றி வான் படைத்த ஏகேருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சவுண்ட காணும். ஆடியபிள்? Yes, Ustad, your voice is clear. அல்ஹம்துலில்லாஹ், வாய்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன சவுண்ட காணும்? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எல்லாரும் தூங்கியாச்சா? தூங்கிட்டீங்களா? ஓகே, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மார்னிங் ஒரு வைப்ரேண்டா எல்லாரும் வந்தாச்சு. புது டாபிக் அப்படிங்கக்கூடிய புது டாபிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மார்னிங் ஒரு வைப்ரேண்டா வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். ஓகே, இப்பதான் எல்லாம் ஆன்சர் பண்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹாய். பில்ட் இன்னர் ரெசிலியன்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பெரும்பாலும் நம்ம லைஃப்ல எல்லாருமே அறிவு ரீதியா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்போம். அறிவு ரீதியா நம்ம நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்போம். ஆனா எமோஷனலா நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. எமோஷனலா பேலன்ஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப அறிவார்ந்த நபரா இருப்பாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, சப்ஜெக்ட் ஓரியன்டா எஜுகேஷன் ஓரியன்டா டாப்ல இருப்பாங்க. ஆனா எமோஷனலா ஈஸியா கீழே விழுந்துருவாங்க டக்குன்னு. அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்ல பேச்சாளரா இருப்பாரு, நல்ல ஒரு சமூக சிந்தனை கொண்டவரா இருப்பாரு, மக்களுக்கு மத்தியில நல்ல ஒரு கருத்து உருவாக்குவாரு. ஒரு 4 விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விழுந்துருவாரு. அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாது. காரணம், அறிவு ரீதியா ஒரு மனிதன் வளர்ந்தாலும் உணர்வு ரீதியா ஒரு மனிதன் பக்குவப்படணும். அந்த பக்குவப்படுறதுங்கிறது உணர்வு ரீதியா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பான்மையான நம்ம லைஃப்ல நமக்கு பெரும்பான்மையான லைஃப்ல நம்ம பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவு ரீதியா நல்லா இருந்திருப்போம், எல்லாம் ஆரம்பத்துல பார்த்த மாதிரிதான். ஆனா டக்குன்னு எமோஷனலா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில இருக்கட்டும், ஒரு எமோஷனல் பேலன்ஸே பண்ண முடியாது. ஸோ அதைத்தான் இன்னைக்கு எப்படி நம்ம எமோஷனலா பேலன்ஸ் பண்ண முடியும், எமோஷனலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இந்த கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பிள்ளைங்க கிட்ட தான் முடியல. ஓகே, பாத்துடலாம். பிள்ளைங்க கிட்ட முடியலையா, பேரண்டிங்கோட இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு A to Z என்னால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், ஒரு லாங் டேர்ம் கிளாஸஸ். ஆனா இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்மளோட பேசிக் பிளஸ் ஒரு டீப் நாலேஜ் சம்டைம்ஸ் நீங்க ஒரு
அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கான கிளாஸஸ் நம்ம அதை தான் பார்க்க போறோம். மாஸ்டர் தி எமோஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன அடுத்து பார்க்க போறோம்னா, வாட் இஸ் த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கறத இங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஐக்யூல நம்ம வந்து அறிவார்ந்து இருப்போம். ஆனா எமோஷனல்ல வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்ல இருக்க மாட்டோம். டேனியல் கோல்மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தக எழுத்தாளர் தான் 1995 ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும் அந்த காலகட்டத்துல ராணுவ வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் பர்சன்ஸ், ஐக்யூல கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா எமோஷனலா அவங்களால பேலன்ஸாக இருக்க முடியல. அந்த அந்த வார் நடந்த அந்த இன்சிடென்ட் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அவங்களால தூங்கவும் முடியல, ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியல. அப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு மனிதன் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூல அவன் கரெக்டா இருந்தா மட்டும் போதாது, எமோஷனலாவும் பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல ஒரு ஸ்டோரி கொண்டு வர்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனில சேர்த்து விடுறாரு ஜாபுக்காக. அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, கூட்டாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இன்சூரன்ஸ் கிளைண்ட்டை பிடிச்சி கொடுக்கணும். அந்த ஒர்க்கை தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4ஆவது 5 பேர் ஈக்குவல் உள்ள வராங்க. அதுல ஒரு 3 மந்த் போனதுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மந்த் போனதுக்கு அப்புறம் 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸ்டில் கடைசி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காது 1 இயர், ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம். அப்பதான் தெரிஞ்சது, அறிவு ரீதியா ஒன்னா இருந்தாலும் எமோஷனலா அவங்க பேலன்ஸ்டா இருக்கணும். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில போகும்போது அதுல பார்க்கக்கூடிய ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், கிளைண்டோட ஃபீட்பேக்ஸா இருக்கட்டும், நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால அவங்களால அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ரெகுலரா நிலைக்க முடியல. சோ ஒருத்தர் எமோஷனல் வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமா அவர் வெளிப்படுத்துறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. அப்ப எந்த அளவுக்கு அவரோட ரெகுலேஷன், மோட்டிவேஷன்ஸ், எம்பத்தி, சோசியல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எமோஷன் இன்டெலிஜென்ஸை பத்தி பார்த்துட்டோம். எமோஷன் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருச்சு. எமோஷன்னா என்ன, ஃபீலிங்ஸ்னா என்ன? நம்ம பெரும்பாலும் எமோஷனல் விசஸ் ஃபீலிங்ஸ், எமோஷனலுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நமக்கு பெரும்பாலும் நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? ஃபீலிங்ஸ்னா என்ன, எமோஷன்ஸ்னா என்ன? ரெண்டும் ஒண்ணு தானே, கரெக்டா இல்லையா? ரெண்டும் ஒண்ணு தானே. ஃபீலிங்ஸ்னாலும் ஒண்ணுதான், எமோஷன்ஸ்னாலும் ஒண்ணு தானே. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? தம்ஸ் அப் பண்ணுங்க. எமோஷனாலும் ஒண்ணுதான், ஃபீலிங்ஸ்னாலும் ஒண்ணுதானே. ஒண்ணுதான். ஆமா, அதுல என்ன மாற்றம் இருக்கு? புதுசா என்ன மாற்றம் இருக்கு? எமோஷனாலும் ஒண்ணுதான், ஃபீலிங்ஸ்னாலும் ஒண்ணுதானே. கரெக்ட் தானே? வெரி குட், சூப்பர். இப்ப எமோஷனல் ஃபீலிங்ஸ், உணர்வு விசஸ் உணர்ச்சி. உணர்வு அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய அடிப்படையான எண்ணங்கள். ஒரு பயமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், நேர்மறை எதிர்மறை, பாசிட்டிவ் வே, நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அடிப்படையா நமக்கு வரும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பசி உணர்வு, தாகம் உணர்வு, இல்லற உணர்வு, அப்புறம் வரக்கூடிய மகிழ்ச்சியான உணர்வு, இதுல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மனிதனுக்கு வரும். சரிங்களா? இது எப்போ உணர்ச்சியா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் தாட்டை பிடிச்சி அதிகமா சிந்திக்கும் போது ஒரு உணர்ச்சியா, எமோஷன்ஸ்னா கன்வெர்ட் ஆகும், ஆழமா பதியும். ஃபீலிங்ஸ் வரும். உதாரணமா எனக்கு ஒரு பசி வருது, பசி வந்ததுமே நான் சாப்பிட்டுட்டேன், பசி போயிடும். ஆனா எப்போ அது திரும்ப எனக்கு திரும்ப அது ஒரு இதாகும்னா, நான் ஒரு 3 இட்லி சாப்பிடுறேன், எனக்கு பசி போகுது அப்படின்னா போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். வந்த உணர்வுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன், நீட்டா முடிஞ்சிச்சு. ஆனா நான் எப்போ அதை எனக்கு ஒரு பிரச்சனையை மாத்துவேன்னா, நான் 3 இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல 6 என்னுடைய நப்சு கேட்கும், சாப்பிடு சாப்பிடு, இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடு, 7 8 இட்லி சாப்பிடுறேன். அப்ப இது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனையா மாறுது. அப்ப எனக்கு ஒரு கோபம் வருது, ஒரு பயம் வருது, அந்த நேரங்கள்ல ஒரு பயம் எனக்கு வருது, அந்த நேரங்கள்ல ஒரு கோபம் எனக்கு வருதுன்னா,
அந்த நேரங்கள்ல வரும்போது நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறேன்னா அது மனிதனோட இயல்பு. ஆனா அந்த நேரம் என்னை கடந்து போனதுக்கு பின்னாடியும் நான் அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு, அதை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு, அதை பத்தியே நான் வருத்தப்பட்டு இருந்தோம்னா அது உணர்ச்சியா மாறும், ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். அதனாலதான் ஒரு மனிதனால ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு விலகி வர முடியல. அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம், அதை பத்தியே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சதுதான், நம்ம எல்லாருமே சைல்டு குட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி தான் வந்திருப்போம், ஆமாவா இல்லையா? குழந்தை வளர்ப்புல இருந்துதான் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க ஸ்டேஜ்ல இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? எஸ். ஆனா அந்த குழந்தை வளர்ப்புல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நம்ம குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்ததும் முட்டில அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அழுவோம், அந்த நேரத்துல நம்ம கதறுவோம், அந்த நேரத்துல அம்மா நமக்கு மருந்து போடுவாங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆனது எந்திச்சு விளையாட போயிடுவோம். பாத்திருக்கீங்களா? பிள்ளை எந்திச்சு விளையாட போயிடும். அதுக்கு இந்த காலில் அடிபட்டுறதுக்கெல்லாம் டசன்ட் மேட்டர், அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காது, ஆமாவா இல்லையா? அது பெருசாவே எடுத்துக்காது. நீங்க வந்து காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கும் பிள்ளைக்கு, காய்ச்சல் அடிக்கிறதுக்கு தூங்கிட்டு இருப்பான், இல்ல தூங்கிட்டு இருப்பா, கொஞ்சம் காய்ச்சல் சரியானது எந்திச்சு வெளியே போயிடுவான், எந்திச்சு வெளியே ஓடுவோம். நம்ம தான் பிடிச்சி உட்கார வச்சிருப்பா, ஏய் போவாதடா போவாதடா போவாதடா. வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பூர்ஜ் கலிஃபா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குதா? இன்ஷால்லா சரியா. நம்மளுடைய இஸ்லாம் சைக்காலஜியில இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தா நீங்க கலந்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய அதுல வரும் இன்ஷால்லா. நான் வாய்ப்பினாடி நான் சொல்றேன். அப்போ பிள்ளையை வந்து நம்ம பிடிச்சதான் உட்கார வச்சிருப்போம், ஏய் வந்து உட்காரு 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 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப ஏன் குழந்தையில இருக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த மனநிலை இருக்குது, ஏன் நமக்கு அந்த மனநிலை இல்லைன்னா, நம்ம நமக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பும் எக்ஸ்பீரியன்ஸும் தான், எக்ஸ்பீரியன்ஸை குறித்த எண்ணங்களும் தான். பிள்ளைக்கு ஒரு தடவை விழுந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பதிஞ்சிரும், பதிஞ்சு அதை பத்தி சிந்திக்காது, திரும்பி ஓடும். சைக்கிள் எடுத்து ஓட்டும் போது கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உருவாகும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சிந்திக்காது, திரும்பி எடுத்து ஓட்டும். நம்ம அப்படி இருக்க மாட்டோம், சிந்திப்போம். போன தடவை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், இந்த தடவை செட் ஆகாம ஆகாதா. இன்னொரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவரா இருக்கும் நமக்கு. இப்போ வாழ்க்கை, இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிதானது. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான், இந்த பூமியை நீங்க வாழ்வதற்கு தக்கவாறு நாங்க அமைத்துள்ளோம் சொல்றோம். அப்ப வாழ்வதற்கு தக்கவாறு இந்த பூமியை அமைத்துள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா குரான்ல மென்ஷன் பண்ணும்போது, நம்ம இங்க வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்த்தோம்னா, அன்றாட வாழ்க்கையை நான் அடிப்படையான வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு போராட்டமா உணர்ந்தோம்னா, என்னோட வாழ்க்கையை நான் கஷ்டத்துக்குள்ள உள்ளாக்குறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நீங்க பூர்த்தி ஆகாத வரைக்கும் இந்த உலகத்துக்கு வர மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலா சொல்லிட்டாங்க. எப்படி மரணம் உங்களை தேடி வருமோ அது போல உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உங்களை தேடி வரும். நீங்க உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு, ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 60 வருஷம் ஆனாலும் நீங்க 60 வருஷம் இந்த உலகத்துல உங்களோட தான் வாழ முடியும். நம்ம பாக்குறோமா இல்ல, எத்தனையோ மனிதர்களுக்கு படுத்த படுக்கையா 30 வருஷம் இருப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிடுற சாப்பாடு எடுத்து பாருங்க, மொத்தத்திலேயே ஒரு 3 நாள் சாப்பாடை தான் 30 வருஷமா பிரிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, நோயாய்ப்பட்டு. அவங்க ரிஸ்க் எடுக்காத வரைக்கும் எல்லாத்துல அப்படிதான் வச்சிருப்பாங்க, முடியாத வரைக்கும். அப்ப நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனையும் கடந்த காலத்தை குறித்த ஒரு கவலையும் தான் நம்மள பிரசன்ட்ல, லிவிங் த பிரசன்ட்ல நம்ம வாழ விடாம தடுக்குது. அப்ப லிவிங் த பிரசன்ட்ல நான் வாழணும்னு நினைச்சிட்டேன். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க லிவிங் த பிரசன்ட்ல வாழ சொல்றீங்க. அப்ப நான் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாளையில இருந்து எனக்கு லிவிங் த பிரசன்ட் வந்துருமா, நிகழ்காலத்தை நான் வாழ ஆரம்பிச்சிருவேனா? ஷுட் பி பிராக்டிஸ். பிராக்டிஸ் இஸ் மஸ்ட். உங்களை திசை திருப்பும், உங்களை திசை திருப்பக்கூடிய காரணங்கள் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மோதும். உங்க சேலஞ்ச் தான். நீங்க எடுத்ததும் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம் நீங்க நினைச்சதும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படி புக்கெல்லாம் படிச்சு நீங்க புக்கு படிக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படியே உங்க மெமரிஸ் ஆகி நீங்க அப்படியே எக்ஸாம் எழுதிட்டீங்களா? முடியாது. கொஸ்டினை மல்டிபிள் டைம் படிக்கணும், மல்டிபிள் ஒர்க், அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் நான் மல்டிபிள் டைம் ஒர்க் அவுட் பண்ணணும், ஏர்லியா எந்திக்கிறதுக்கு நான் போராடணும், ஏர்லியா எந்திரிச்சு நான் வேற இடத்துல வேற பக்கம் திசை திரும்பிடாம நான் ஸ்டடியில ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப எல்லாமே நான் ஒரு பிராக்டிசஸா ஒரு 1 இயர் 2 இயர் பண்ணாதான் நான் எந்த எய்ம் வச்சிருக்கிறேனோ அந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்க முடியும்.
அப்ப நம்ம லைஃப்ல ஒரு ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு ஜாப்பா இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கட்டும், ஸ்கூல் ஓரியன்டா இருக்கட்டும், காலேஜ் ஓரியன்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணு, படிச்சாதான் நீ முன்னேறுவ, நல்லா உழைச்சாதான் நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்க மாட்டோம்? அதான் கேள்வி. மத்த எல்லாத்துக்குமே நான் ஒர்க் அவுட் பண்ணணும், மத்த எல்லாத்துக்குமே நான் பயிற்சி பண்ணணும், மத்த எல்லாத்துக்குமே நான் கடின உழைப்பு உழைக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு விரும்பினா மட்டும் ஏன் நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? அது எப்படி மட்டும் அது நம்ம ஜீவமா நடந்துருமா? அதிசயமா மாறிடுமா? இப்ப ஸ்டார்டிங் சொன்னாங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறது, பிள்ளைகள் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கிறாங்கன்னு. குழந்தை வளர்ப்பு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு ஸ்கூலு காலேஜ் இது எல்லாமே சேர்ந்து 25 இயர்ஸ் தேவை. 12 வருஷம் ஸ்கூல் தேவை, 4 வருஷம் படிப்பு தேவை, 5 வருஷம் எம்பிபிஎஸ் நீங்க படிக்கணும், திரும்ப 2 வருஷம் நீங்க எம்டி முடிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும். அப்ப கிட்டத்தட்ட 12, 17, 19 வருஷம் ஒரு பிராக்டிசஸ் நீங்க 5 வருஷம் பண்ணணும். 24 வருஷம் நீங்க பயிற்சி பண்ணாதான் நீங்க ஒரு நல்ல டாக்டர்னு வெளியில பேர் வாங்க முடியும். நீங்க 25 வருஷம் நல்ல இன்ஜினியர் படிச்சு நல்லா படிச்சு நல்ல பிராக்டிசஸ் இருந்தா ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், ஒரு ஆர்கிடெக்சரா மாற முடியும். குழந்தை வளர்ப்பு மட்டும் நீங்க ஒரு 1 இயர்ல மேரேஜ் முடிச்சு பிள்ளையை நீங்க பெற்றதுமே நீங்க ஒரு குட் பேரண்டிங்கா மாறிட முடியுமா? ஒசாமா லீலா வந்து 17 வயசுல ஒரு போருக்கு தளபதியா போறாங்க. ஜயத் பின் ஜாபித் லீலா வந்து குரானை தொகுக்கிறது 21 வயசு. முசேப் லீலா வந்து 17 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வராங்க. இவங்க எல்லாம் இப்படி வராங்க உள்ளதுல நம்ம ஆச்சரியமா சொல்றோம்னா பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கு தெரியுமா? அனஸ் லீலா வந்து ரசூல்லா சொல்லுவாங்க 10 வருடமா பார்த்தாங்க. நீங்க ட்ரெயின் எடுத்துட்டு இருந்தா பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, அதான் உங்களை பார்த்தா பிள்ளை வளருவாங்க. நிறைய பேரண்டிங்கோட பேரண்டிங் செஷன் நம்ம பண்ணுவோம். நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிள்ளை நான் அதாவது அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எந்த மாற்றமும் மாற மாட்டேன், ஆனா பிள்ளை மாறணும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை 10 வயசு பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்பாங்க. எல்லாரையும் சொல்லலாம், குறிப்பிட்ட நபர். நான் தொழ மாட்டேன், பிள்ளை தொழணும். நான் குரான் ஓத மாட்டேன், பிள்ளை குரான் ஓதணும். நான் தவறான காட்சிகள் சினிமா இது எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு இப்ப நிப்பாட்ட மாட்டேன், அவன் போன் பார்க்கறது நிப்பாட்டணும். இது எப்படி சாத்தியம்? அப்ப அதே மாதிரிதான் எமோஷன்ஸும். நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்ணணும், அதுக்கான பிராக்டிசஸ் பண்ணணும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவர் துபாயில நல்ல பொசிஷன்ல இருக்கிறாப்புல. அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா 16 ஜூஸ் ஹிஃபில் பண்ணிட்டார். ஹிஃபில் முடிச்சு 16 ஜூஸ், குரான்ல 16 ஜூஸ் ஹிஃபில் பண்ணிட்டார். ஆனா அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பின்னாடி உழைச்சது 10 வருஷம் ஹிஃபில் பண்றது, அவங்க பையனை பண்ண வைக்கிறது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ். குறிப்பா அவங்க மம்மி 10 வருடம் பின்னாடி இருந்து அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி அவனை ஃபோக்கஸ் பண்ணாதான் 16 ஜூஸும் ஒரு நாள் முடிக்க வைக்க முடிஞ்சு. இப்ப அவங்க 16 ஜூஸும் முடிக்க வச்சுட்டாங்க. இப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா ஹிஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப பிள்ளைங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸா நான் மட்டும் மாறினா பத்தாது, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம வளர்க்கணும். நல்லா படுறா, நல்ல இடத்துக்கு போயிடுவேன், நல்ல சம்பளம் வாங்கினா தான் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல வீடு கட்ட முடியும்னு சொல்லக்கூடிய நம்ம ஏன் இந்த நேரத்துக்கு நம்மளால ஒரு பிள்ளைகளை எமோஷனலா ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம எமோஷனலா ட்ரெயின் ஆகல. ஏன்னா என்னோட சிந்தனை முழுக்க ஃபியூச்சர் இல்ல பாஸ்ட், இந்த ரெண்டே குறித்து இருந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி அவனை கைட் பண்ணுவேன்? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த காலத்திலயும் ஃபீல் பண்றாங்க, அந்த காலத்திலயும் ஃபீல் பண்ணாங்க பண்ணலன்னு சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷனும் ஃபீல் பண்ணுச்சு. எப்படி ஃபீல் பண்ணுச்சு? எனக்கு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், பசங்களை எப்படி படிக்க வைக்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுடைய செயல்பாட்டை தடுக்கல. ஃபீல் பண்ணிக்கிட்டே வேலைக்கு போயிடுவாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, டக்குன்னு தூக்கி போட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க, அந்த ரொட்டீன் லைஃப்குள்ள வந்துருவாங்க. ஆனா இப்ப ஃபீல் பண்றோம், நம்மளுடைய செயல்பாட்டை முடக்குது. என்னடா நீ எக்ஸாம் என்ன இவனா நீ வரலையா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறோம், என்னடா நீ வரேன்னு சொன்ன வரலையா, இல்லடா காலைல எந்திரிச்சதும் வீட்டுல மைண்ட் அப்செட், அப்படியே போனை போட்டு படுத்தவங்க இப்பதான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல பேரண்ட்ஸ்ட கேட்போம், என்ன சிஸ்டர்ஸ் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? இல்ல சார், இல்ல பிரதர், காலையில எந்திரிச்சது என் பையன் கூட சண்டை, அதனால என்ன ஆச்சு, மைண்ட் அப்செட்டா போச்சு, அதனால இன்னைக்கு சமைக்கவும் செய்யல, எதுவுமே செய்யல, அப்படி வேலையை போட்டேன். அப்போ நம்ம வந்து ஒரு எமோஷனலா இன்னும் நம்ம பேலன்ஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எமோஷன்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ், அதுதான். இப்ப உணர்வுகள், இது புரிஞ்சுதா? அது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தா இருக்கட்டும், நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிலீஃப் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மள வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கும். இப்போ எமோஷன் நம்ம பத்தி பேசிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? எல்லாருக்கும் புரியுதா? எமோஷன் நம்ம பத்தி பேசிட்டோம். ஓகேவா? இப்போ பாசிட்டிவான எமோஷன்ஸ்க்கும் நெகட்டிவான எமோஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும். நேத்து நான் சொன்னேன், ஒரு பாசிட்டிவான தாட், நெகட்டிவான தாட் அப்படிங்கிறத நான் ஒரு வார்த்தை மூலமா உங்களுக்கு சொல்லாம ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். முதல் எடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச எமோஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது நெகட்டிவ் தான். லைஃப்ல வந்து பிரியாணி, ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பிரியாணி சாப்பிட உட்காந்துருப்போம். பிரியாணி நல்லா இருக்கும், நமக்கு வச்சிருக்க சிக்கன் 65 நல்லா இருக்கும், அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஷைடிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எதையாவது ஸ்வீட் தான் வச்சிருந்தா, ஸ்வீட்ல ஒரு ஸ்வீட் கம்மியா இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே என்ன சொல்லுவோம்னா, நல்லா தான் இருந்துச்சு, ஸ்வீட்ல அந்த ஸ்வீட் வச்சான் பாத்தீங்களா, அதுல சுகர் சரியில்லை, சுகர் கொஞ்சம் பத்தலம்பான். இல்ல பிரியாணியில சால்ட் இல்லைம்பான். ஃபர்ஸ்ட் நமக்கு வருது அதுதான். யாரு அது விதிவிலக்கே கிடையாது. நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது எமோஷன்ஸ், நெகட்டிவான ஃபீலிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேல வரும். அது என்ன? பிள்ளைங்க வந்து நல்லது செஞ்சா நம்ம பாராட்ட மாட்டோம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, ஒய்ஃப் ஹஸ்பண்டோ நல்லது செஞ்சா பாராட்ட மாட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சுட்டா உடனே பிடிச்சிருவாங்க. ஏன்னா மனிதனோட இயல்பு அது. டக்குன்னு நெகட்டிவ் ஓடி உடனே பிடிச்சிக்கும். ஆனா டேக் டூ, அது சேஞ்ச் பண்ணிக்கணும். டக்குன்னு சேஞ்ச் பண்ணாம. அப்ப நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபியர், ஆன்சைட்டியா இருக்கட்டும், இல்ல கில்ட் அல்லது பிளேமா இருக்கட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தியா இருக்கட்டும், ஆங்கர் அல்லது எரிச்சல், எரிச்சலா இருக்கும், சாட்னஸ், கிரீஃபா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும். அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையை பாதிக்குமா? இல்ல அதை ஓவர் கம் பண்ணி போயிடலாம் சார், அதால பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டக்குன்னு ஆன்சர் பண்ணா உங்களுக்கு பின்னாடி நிறைய தெரபிஸ் ஓரியன்டா இருக்குது சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன். இன்வால்வ் இல்லை அப்படின்னா எது வரைக்கும் டைம் போகுதோ அது வரைக்கும் தான் பாதிக்கும். சரி, இப்போ அதை பாதிக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பவர் ஆஃப் ஃபியர், த ஸ்டோரி ஆஃப் சாம் லாண்டி. த ஸ்டோரி ஆஃப் சாம் லாண்டி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஸ்டோரி. சாம் லாண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். சரிங்களா? நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். அவருக்கு வந்து த்ரோட்ல ஒரு பெயின் வருது. அப்போ ஒரு த்ரோட்ல ஒரு பெயின், நார்மலா பெயின் வரும். அப்ப நம்ம பெயினை வந்து அப்படியே என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு கொப்பளிப்போம் நம்முடைய வழக்கத்தின்படி. அப்ப அவர் மாதிரி கேஷுவலா எடுத்திருந்திருக்காரு. பட் அந்த பெயின் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஒரு 2 or 3 4 டேஸ்க்கு அப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, நம்ம டாக்டர் கிட்ட கன்சிடர் பண்ணுவோமேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் ஃபுல் செக்அப் பண்றாங்க. ஃபுல் செக்அப் பண்ணதும் ஆஃப்டர் ரிசல்ட் தே ஆர் ஷாக். டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தா வர சொல்லுங்க, சுப்ரீம் அத்தாரிட்டி நம்ம வீட்டுல இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா அந்த மாதிரி, உங்களுக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி யாராவது இருந்தா வர சொல்லுங்க. இல்ல சார், எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு கேன்சரோட 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து அவரு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு போறாரு. அவர் சொல்லிட்டாரு, என்ன டாக்டர் அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமா இருங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அவருக்கு அந்த ஃபியர் வந்து தன்னை உள்ளுக்குள்ள அப்படியே அந்த எண்ணங்களை கிரியேட் பண்ணுது. ஒன் வீக் 2 வீக் அப்புறம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே வராரு. செகண்ட் வீக் அப்புறம் டெத் ஆயிட்டார். அப்ப டெத் ஆயிட்டாருங்கிறது வழக்கமா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கேன்சர் வந்தா அது 3rd ஸ்டேஜா இருந்திருக்கு. சரி, டெத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இதுல எங்க ஷாக் அப்படின்னா, அவருடைய உடலை போஸ்ட்மார்டமுக்கு வருது. இங்கதான் ஷாக். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டட் பண்ணும்போது அவருடைய தொண்டையில
கேன்சர் இருந்ததாக எந்த அறிகுறியுமே இல்லை. பிளாசிபோ எஃபெக்ட், நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சைக்காலஜி. பிளாசிபோ எஃபெக்ட், நோசிபோ எஃபெக்ட்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டோரி கூட கூகுள்ல கிடைக்கும். அப்போ அவருக்கு கேன்சர் வந்ததாக எந்த அறிகுறியுமே இல்லை. அப்போ அவருக்கு அந்த டெத் வரைக்கும் கொண்டு போனது என்னதுன்னா பயம், எமோஷன்ஸ். கொரோனால கொரோனா கொரோனாவோட தாக்கத்தின் அடிப்படையில கொரோனா மூலமா அதிகமா இறந்தாங்க நீங்க கேள்விப்படுறத விட பயத்தாலே தான் அதிகமா இறந்துருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்ச் ஒரு ஆர்டிகளே வெளியே வந்துச்சு. பயத்தின் மூலமா தான் சொல்லி நிறைய பேருக்கு கொரோனாவே வந்துச்சு. சுமையா பேகம் ஏதாவது சொல்லணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தெரியாம பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ் ஒருத்தங்களை வந்து டெத் எந்த அளவுக்குலாம் கொண்டு போகும். நீங்க இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அந்த புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. 90% வயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய அனைத்துக்குமே எமோஷன்ஸ் தான் ரீசன் சொல்லியிருக்காங்க. அல்சர் வருது பாத்தீங்களா? அல்சருக்கு 90% வயிற்று புண்ணு வரக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதான் வருது. டாக்டர் ஏன் எப்படி சொன்னார்னா எல்லா டாக்டருமே என்ன கடவுளா? எல்லா டாக்டருமே என்ன கடவுளா? எல்லா டாக்டரும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களா? ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறும். டாக்டரால ஓரளவுக்கு தான் அசீவ் பண்ண முடியும். அதனால புரிஞ்சுக்கோங்க. டாக்டரால ஓரளவுக்கு தான். அதனாலதான் டாக்டர் ஐசியூல உட்கார்றப்ப என்ன சொல்லுவாரு? கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாரு. கரெக்டா இல்லையா? டாக்டரால எல்லாரையும் முடியும் அப்படின்னா ஏன் ஐசியூல இருக்கும்போது டாக்டர் கான்பிடண்டா சொல்லாம பயப்படாதீங்க நான் கொண்டு வந்துருவேன் சொல்லலாமே? டாக்டர் ஒரு மனுஷர் தானே, அவர் ஒரு மனிதர் தானே, அவரோட புரிதல் வச்சு ஒரு சொல்லி இருந்திருப்பாரு. மேபி அந்த அந்த காலங்கள்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த கேன்சர்ஸோட அவேர்னஸ் ஸ்டேஜ், எக்ஸ்ட்ரீம் அவேர்னஸ் ஸ்டேஜ் இல்லாம இருந்திருக்கலாம். ஓரளவுக்கு தான் அசீவ் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். இப்ப தானே அதிக டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இது கிட்டத்தட்ட நடந்து 30 இயர்ஸ் பிஃபோரா இருக்கும். அப்போ ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாத்துது. சரி, இப்ப நெகட்டிவான எமோஷன்ஸ் இஸ் கோஸ் டு டெத், ஒரு டெத் வரைக்கும் போகுது அப்படின்னா இப்ப பாசிட்டிவான எமோஷன்ஸ்க்கு அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கணும்ல. அதுக்கு ஒரு ஸ்டோரி தான் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டடி பைலட் மோரிஸ் சொல்லக்கூடிய ஒரு நபர். இதுமே நீங்க சர்வே பண்ணி பார்க்கலாம். பைலட் மோரிஸ்ங்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளைட்ல வந்து போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுமே அவர் மட்டும் உயிர் பிழைச்சிட்டார். உயிர் பிழைச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அவரை வந்து ட்ரெயின் அதாவது மருத்துவம் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. கடைசியா டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களால கண்ணை முழிக்கவும் கண்ணை துறக்கவும் மட்டும்தான் முடியும், உங்கள் உடல் உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு கை வச்சுட்டாங்க மோரிஸ். அப்ப அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு, என்னால குணமாகி வெளியே வர முடியும், என்னால நம்பிக்கையாகி வெளியே வர முடியும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. பைலட் மோரிஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 3 மந்த், 6 மந்த், 1 இயர், 2 இயர் இப்படியே கொஞ்சம் போக 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 அவர் பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. பழைய நிலைமைக்கு வராரு. அவர் இப்பவும் ஸ்டில் நவ் கூட நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நிறைய மோட்டிவேஷன்ஸோட கான்ஃபரன்ஸ் கால அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க மோரிஸ் நடிச்சு பாருங்க, ஒரு ஹிஸ்டரி வரும். அப்போ ஒரு பாசிட்டிவான திங்கிங், எமோஷன்ஸ் அப்படிங்கிறத விட திங்கிங்னு வச்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவான திங்கிங் நெகட்டிவான திங்கிங்க்கு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ உண்டு. உண்டு. ஏன் ஏன் நம்மளால மட்டும் முடியல? இப்ப மோரிஸ் மட்டும் முடியுது, மோரிஸால பண்ண முடியுதுன்னா ஏன் என்னால முடியல? அதான் கேள்வி. மோரிஸ் வந்து நினைச்சதுமே டக்குனு உட்காந்து பண்ணியிருந்திருப்பாரா? கஷ்டப்பட்டிருப்பாரு. மைண்டை சேஞ்ச் பண்ண அவர் நிறைய பிராக்டிசஸ் பண்ணியிருப்பாரு. எழுத்தாளர் ராஜ்குமார்னு சொல்லக்கூடிய அவர் புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ராஜ்குமார் ஒரு புத்தகத்துல முன்னாடியே எழுதியிருந்திருப்பாரு, நான் வந்து 18 வயசுல நான் வந்து மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டேன். ஆனா 18 வயசுல இருந்து மன அழுத்தத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்காக கிட்டத்தட்ட நான் 30 வயசு வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லி 12 வருஷம் நான் கடுமையான பயிற்சிக்கு பின்னாடிதான் என்னுடைய மனசை நான் ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் புத்தகத்துல ஸ்டார்டிங்ல எழுதியிருப்பார். ராஜ்குமார் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் ராஜ்குமார்? புத்தக எழுத்தாளர். புத்தகம் படிச்சாதானே அப்படிங்களா? புத்தகம் படிங்க. ம் இப்போ பயிற்சி
அப்ப டாக்டர் பைலட் மோரிஸ் அவங்களும் சொல்லக்கூடிய டாக்டர் ஜோசப் மர்ஃபி. ஜோசப் மர்ஃபி எல்லாருமே புத்தகம் படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய தெரியும். டாக்டர் ஜோசப் மர்ஃபிங்கிறவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது வாழ்வதற்கான 8 வழிகள் அப்படிங்கிற ஒரு நல்ல புக் எழுதியிருப்பார். தமிழ்லயுமே இருக்கு, இங்கிலீஷ்லயுமே இருக்குது. ஜோசப் மர்ஃபி எழுதின புக் தான். 1980ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு கேன்சர்ல பாதிக்கப்படுறாரு. கேன்சரோட 3rd ஸ்டேஜ். அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோசப் மர்ஃபிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்டா இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ஸ்டேஜ்னு வந்ததுமே அவரால் நம்பிக்கை இழந்து உட்காந்துட்டாரு. அப்ப அவர் ஒரு 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 சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டரை பாக்குறாரு. பாஸ்டரை பார்த்ததுமே அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு, கடிகாரத்தை ரிப்பேர், அதாவது கடிகாரத்தை எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனா கடிகாரம் யாரு ரிப்பேர் பண்ணா சரியாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்றாரு. வீட்டுக்கு போறாரு, திங்க் பண்றாரு. அவர் என்ன சொன்னாரு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி திங்க் பண்றாரு. அப்ப புரிஞ்சுக்கிறாரு, கடிகாரத்தை கடிகாரத்தை யாரு உருவாக்குனாங்களோ அவங்களாலதான் அதை ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. என்னுடைய உடலை உருவாக்குனது இறைவன், அப்ப இறைவன் தான் என்னை குணப்படுத்துவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன் லைஃபை திரும்ப பாசிட்டிவான வேக்கு மாத்துறாரு, ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாத்துறாரு. அதுல இருந்து வெளியே வந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இந்த மாதிரி. அப்போ இதோட டிஃபரன்ஸ் நான் எதுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த நெகட்டிவ் திங்கிங்க நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றீங்க, அது உங்க லைஃப்ல மாற்றத்தை ஏற்படும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத விட நமக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறது, நான் என்ன மாதிரி பண்றது, அது தனி டாபிக், அது மாற்றுக்கிறது இல்லை, அதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகள். ஆனா பேசிக்கானது எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை நான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியும். ஓ, அப்ப என்ன கோபம் வருது, கோபம் வந்துச்சுன்னா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும், அப்ப நான் பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிற நிலைமை எனக்கு வரும். அப்ப எனக்கு அடிப்படையே தெரியல, நான் கோபத்தை கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னா, உதாரணமா நாய் குலைக்கும், நாய்னா குலைக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அப்ப குலைக்கும்ங்கிறத ஒரு அடிப்படையே தெரியாம அதை கட்டுப்படுத்த பண்ண முடியுமா? சரி, சரி, சரி. அப்ப அடிப்படையான விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும். அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுதா? இந்த டிஃபரன்ஸ் புரிய முடிஞ்சுச்சா? இந்த எமோஷனல் உணர்ச்சிங்கிறத புரிய முடிஞ்சுச்சா? இதை பத்தி நம்மளுடைய இஸ்லாமிக் காலேஜ்ல ரொம்ப டீப்பா, ஒரு இஸ்லாமிக் சைக்காலஜி கிட்ட ரொம்ப டீப்பா ஒவ்வொரு உணர்வுகளுக்கு பின்னாடியுமே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு நம்ம எப்போதுமே ஹேக்குன்னு சொல்லுவோம், ஹேக்கு நம்ம சொல்லுவோம், ஹேக்குன்னு சொல்லி நேற்று கூட நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு ஹேக்கா நான் ஒண்ணு சொல்றேன். எல்லா உணர்ச்சிக்கு பின்னாடியும் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும். யாராலையும் நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் சொல்ல தேவையில்லை, ஓகேயா? எல்லா எமோஷன்ஸ்க்கு பின்னாடி ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா எமோஷன்ஸ்க்கு பின்னாடியும் சந்தேகம் ஒளிஞ்சிருக்கும். நீங்க நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, தெரியும். கோபத்துக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், கவலைக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், பயத்துக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், பதட்டத்துக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம எரிச்சலுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்கு லைஃப்ல அப்படி ஆயிருமோங்கிற ஒரு சந்தேகம், எனக்கு நெகட்டிவா அமைஞ்சிருமோங்கிற ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு சந்தேகம் தான் எனக்கு பதட்டத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லும் போது ஷைத்தான் ஒரு மனிதனை இரு வழிகளை கொண்டு வழிகெடுப்பான். ஒண்ணு சந்தேகம், இன்னொன்னு மனோச்சு. என்னைக்காவது உட்காந்து யோசிச்சு இருந்திருக்கோமா எப்படி ஷைத்தான்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஷைத்தான் வந்து அக்கீதாலதான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவோம். அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க உருப்படியா வாழக்கூடாது, நம்ம உருப்படியா வாழக்கூடாதுதான், அதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அக்கீதால மட்டும்தான் அவன் குழப்பிட்டு அப்படி விட்டுருவான், நம்ம லைஃப் சொந்த லைஃப்க்கு எல்லாம் வரமாட்டான், நம்ம உலக காரியங்கள்லாம் ஒண்ணு சேரமா. அப்படிலாம் இல்ல. ரசூலா சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு காரியம் இன்னைக்கு செஞ்சாலும் அதுல ஷைத்தான் கூட்டு சேராமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க. நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் ஷைத்தான் அங்க விதிப்பான். அது உலக காரியமா இருக்கட்டும், காக மொத்தம் நீங்க இந்த உலகத்துல
அல்லாஹ்க்கு நன்றியோட அடியாரா மாறக்கூடாது. அதுதான் எக்ஸ்ட்ரீமோட எண்ணம். நீங்க நன்றி நம்ம வந்து நன்றி செலுத்தாத அடியாரா மாறணும்னா நம்ம இந்த உலகத்தை சுமையா நம்மகிட்ட காட்டணும். சுமையா காட்டுறத அவன் எப்படினாலும் காட்டுவான். உலகத்தின் மூலமா காட்டுவான், குடும்பத்தின் மூலமா காட்டுவான், நம்ம மூலமா காட்டுவான், மார்க்கத்தை கடினமா காட்டுவான், எப்படினாலும் காட்டுவான். ஆக மொத்தம் நம்ம வெறுப்ப வாழணும். அதுதான். நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஹேக் நம்பர் 1 வச்சுக்கோங்க, சந்தேகம். அப்போ அடிப்படையே லைஃப்ல வருது. எனக்கு ஒரு தாட் வருது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, மூமீன்களா இருந்தா நீங்க தான் உயர்ந்தவர்கள் சொல்றான். அப்ப இந்த புரிதல், இந்த அடிப்படையான இந்த அறிதல் எனக்கு வேணும். இந்த ஹேக் நம்பர் 1 புரிஞ்சுதா? புரிஞ்ச தம்ஸ் போடுங்க. புரிஞ்சுதா? என்ன வெயில், பயங்கரமா வெயில் அடிக்குது. வெயில் ஓவர். தென்காசி நம்ம ஊர் சைடு ஓவர். உங்க சைடுல வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே. இப்ப பாசிட்டிவான எமோஷன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. ஓகே, குரான்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சா? ஒரு எமோஷன்ஸ் வந்து குரான்ல குரான்ல வந்து இந்த மாதிரி ஆதாரம் இது இருக்குதா? சும்மா சொல்லிட்டு போகாதீங்க சார். அதெல்லாம் மனுஷங்க சொல்லுவான், அன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லியிருக்கானா எமோஷன்ஸால இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு? அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் சொன்னாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அல்லாஹ் குரான்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து இதை தமிழ்ல இங்கிலீஷ்ல நான் போட்டிருக்கிறேன், நான் தமிழ்ல வாசிச்சு காட்டுறேன். ஓகேவா? ஏன் நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன்? தமிழ்ல கொண்டு வர முடியும், ஆனா நீங்க எடுத்து பார்க்க மாட்டீங்க. அதனால இங்கிலீஷ்ல கொண்டு வந்தா எடுத்து பார்ப்போம்ல. நம்ம என்னடா, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மதர் டங்க்ல நம்ம படிச்ச மாதிரி இருக்காது. இங்கிலீஷ்ல சொன்னாலும் நம்ம மதர் டங்க்ல படிச்ச மாதிரி இருக்காது. கரெக்டா? நான் உங்களுக்கு ஒரு இதை வாசிச்சு காட்டுறேன், நீங்க தப்சீரை எடுத்து படிங்க. ஓகேவா? மூமீன்களே, 3வது அத்தியாயம் 119. அட்மின் அதை நீங்க சேட் பாக்ஸ்ல கூட எடுத்து போட்டுக்கோங்க, சரிங்களா? குர்ஆன் வசனத்தை எடுத்து. மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்பராய் இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கல. மூமீன், நீங்க அறிஞ்சுக்கோங்க, நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க, ஆனா அவங்க உங்களை நேசிக்கல. நீங்கள் வேதத்தை முழுமையா நம்புறீங்க, ஆனா அவங்க உங்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்புகின்றோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் தனியா இருக்கும் போது அவர்களிலும் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் விரலுடுகளை கடித்துக் கொள்கின்றார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் சொல்றான். கடைசி வார்த்தையை பாருங்க, இதை நீ தப்சீர் எடுத்து படிங்க. இப்னு கசீரா இருக்கட்டும், தார்குத்னியா இருக்கட்டும், இமாம் இப்னு தபரியா இருக்கட்டும், எல்லா தப்சீர் எடுத்து படிங்க. நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்றான். கோபத்துல இருக்கிறீங்களா, கோபத்துல உங்களை வந்து நீங்க உள்ளத்துல உருவாக்குறீங்கல்ல, அந்த ஆத்திரத்தாலே இறந்துருங்க. முனாஃபை குறித்து அருளப்பட்ட வசனம், ஆமா. ஆனா அதனுடைய சம்மரி பண்புகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது நம்மளே தாக்கத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுதா? முனாஃபிகளை குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறாங்கன்னா அது முனாஃபிக்கு மட்டும்தான். அந்த வசனத்துல ஒரு எச்சரிக்கை முனாஃபிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. முனாஃபிக்கிட்டு இருக்கக்கூடிய பண்புகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த தாக்கம் நம்ம கிட்ட இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? முனாஃபிக அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் குரானை வந்து ஹெக்மத்தா நீங்க படிக்கணும். அல்லாஹ் தஆலா சும்மா வந்து ஒரு வசனத்தை சொல்லிட்டு போக மாட்டான். காபீர்கள், அதாவது அல் பகரால அல்லாஹ் தஆலா முதல் ஆரம்ப கட்டத்துல இருந்து பின்னாடி வரை யூதர்களை பத்தி பேசுறான்னா எதுக்கு பேசுறான்? ரீசன் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா எதுக்கு குரான யூதர்களை பத்தி பேசணும்? அவங்களுடைய பண்புகளை நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதா இல்லாம மாத்துறது. அப்ப அந்த பண்புகளை நம்ம எப்படி மாத்திக்கணும்? அப்ப உங்களை ஆத்திரத்தால் அழிந்து போங்க நல்லா சொல்றான். அப்போ ஒரு எரிச்சல் உணர்ச்சி, கோபமான உணர்ச்சி நம்ம வாழ்க்கையில பாவத்தை, அதாவது ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும்னு சொல்றான். அடுத்த வசனங்கள் நீங்க பாருங்க, எல்லாரும் கேள்விப்பட்ட வசனங்கள் தான். 18:6 நபியே, இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக வியாகுலப்பட்டு நீர் உண்மையை அழித்துக் கொள்வீர்கள் போலும். சுகேலா சிஸ்டர், நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க திரும்ப திரும்ப பண்றது ஆஃப்டர் செஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின் ஏதாவது வந்துச்சுன்னா லாஸ்ட் கேளுங்க. நீங்க நான் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பண்ணோம்னா என்னால இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கண்டென்ட்டை முடிக்கணும். ஓகேவா? ரிட்டன் போடுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகேயா? 12:84 18:6 நபியே,
இந்த வேத அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக வியாக்குலப்பட்டு நீர் உண்மையை அழித்துக் கொள்வீர்கள் போலும் அல்லாஹ் சொல்றான். அவங்க அவங்க வந்து வேதத்தை ஏத்துக்கறல அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நீங்க நீங்களே அழிச்சிருவீங்க போல இருக்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். யாரை பார்த்து? நபியை பார்த்து சொல்றான். சொன்ன வசனம் முனாஃபிக்கை பார்த்து சொல்றதா இருந்தா அப்ப இது யார்? நபியை பார்த்து எல்லாம் சொல்றான். ஒரே உள்ளம் தான். அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லுவான், மக்கத்து காவிரிகளை பார்த்து சொல்லுவான், இவங்களோட உள்ளம் வந்து முன் சென்ற அவங்களோட முன்னோர்கள் உள்ளத்தின் போலே ஒத்து இருக்குதுன்னு சொல்லுவான். அற்புதமா இருக்கும் குரானை வாசிக்கும் போது. அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்லுவார், குரானுங்கிறது ஒரு புதையல் மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஹிக்குமத்தா உள்ளுக்குள்ள நுழையிறீங்களோ அந்த அளவுக்கு புதையல் வெளிகாட்டும் சொல்லி. இது 2வது. 3வது அல்லாஹ் சொல்லக்கூடியது 12வது அத்தியாயம் 84ல, பின்னர் அவர்களை விட்டு திரும்பி யூசுஃபை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்று கூறினார். துக்கத்தால் அவருடைய 2 கண்களும் பழுதாகிவிட்டன, வெளுத்து போய்விட்டன. அப்ப இது என்னது? அழுது 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 கண்ணோட பார்வை போயிடுச்சு. அப்ப இது என்னது? அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துக்கத்தால அழுது அழுது அழுது, அல்லாவே சொல்றான், அழுது 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 அவருடைய கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்றான். 12:84. அப்ப எல்லாம் தப்சீர் எடுத்து படிங்க. அப்போ ஒரு ஒரு எமோஷன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எமோஷன்ஸ் நம்ம உடலை பிசிக்கலி பாதிக்கும். அதனாலதான் சைக்கோ சொமாட்டிக் டிசார்டர்னு அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுதான். ஏன்னா அதிகமான சைக்கோ சொமாட்டிக் டிசார்டர் இருக்கு. உடல் ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க, எந்த இஷ்யூஸுமே இருக்காது, பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா இருப்பாங்க. ஆனா மன ரீதியாக ஏதோ பிரச்சனை, ஏதாவது ஹார்ட் வலிச்சுட்டு இருக்கும், லங்ஸ் ஏதாவது மூச்சு விடுறது சிரமமா இருக்கும், என்ன செக் பண்ணாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. பைபோலா டிசார்டர், ஓசிடி, திரும்ப 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 அவங்களுக்கு அதே எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்கும். அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பிசிக்கலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத குரான் வசனம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் ஆர் நோ? ஓகே, இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸை மாத்திக்கிட்டோம். இப்போ சொல்யூஷன்ஸ் வேணும் தானே? ஆமாவா இல்லையா? சொல்யூஷன்ஸ் நமக்கு வேணும் தானே? எல்லாம் சொன்னது கரெக்டு தான் சார், எமோஷன்ஸை மாட்டிக்கிட்டோம், எனக்கு அது புரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் நபிமார்களோட வரலாற்றுல ஒரே ஒரு வரலாற்றை எடுத்து காட்டுறேன். அந்த வரலாற்றுல வரக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி பேஸ்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லணும். ஓகேவா? அந்த ஹிஸ்டரியில நான் என்ன சொல்ல வரேன், கடைசியில அந்த ஹிஸ்டரி மூலமா இந்த ஒரு பண்பு இருந்தா போதும் சார், நான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறத நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லணும். ஓகேவா? நான் திரும்பியும் குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரோட வசனம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. சரிங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கூட்டத்தாருக்கு, முர்சல் அப்படிங்கக்கூடிய கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது வந்து நான் சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 37 அத்தியாயம் 139 தொடக்கம் 142 வரைக்கும். ஓகேவா? முர்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புறான். சரிங்களா? அங்க அனுப்பி என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஹிஸ்டரி பேஸ்டு சொல்லிட்டு பின்னாடி வசனங்கள் ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அட்மின் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க குரூப்ல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க இருந்தாலும். அப்ப நான் ஹிஸ்டரி பேஸ்ல சொல்றேன். சரிங்களா? இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல போய் தாவா செய்யறாங்க. தாவா செஞ்சு 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 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு விரக்தி வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்காமையே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அந்த சமுதாயத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? இந்த சமுதாயத்தை விட்டு வெளியே வந்ததுமே ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏறிட்டாங்க. சாரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏறிட்டாங்க. ஏறினதுமே கொஞ்சம் தூரம் போகும்போது கப்பல்ல ஒரு சில இஷ்யூஸ் வருது. அப்ப வெயிட் கூடியது. வெயிட் கூடுனதுமே யாராவது ஒருத்தங்க அந்த கப்பல் விட்டு இறங்கினா தான் இந்த கப்பல் ஒழுங்கா போகும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடுறதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதோட தீர்மானத்தின்படி கப்பலை விட்டு இறங்கணும், கப்பலை விட்டு இறக்கி விட்டாங்க. இப்ப நடு கடல்ல நிக்க
நடுல் கடல் நின்னதுமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம மீன் வந்து முழுங்கிருச்சு. இப்ப மீன் முழுங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவனு சொல்றான், நம்ம வந்து அனுமதி கொடுக்காம அவர் வெளியே போயிட்டாரு. அவர் என்ன நினைச்சு போனாரு தெரியுமா? நம்ம வந்து அவரை சோதனைக்கு உள்ளாக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா, என்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சா, நான் கட்டளை சொல்லாமே ஒருத்தர் மாறு செஞ்சா நான் சோதனைக்கு உள்ளாக்க மாட்டேன் அவர் நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா? சொல்லிட்டு அந்த கப்பல் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்ப மீன் வயித்துல முழுங்கிட்டாங்க. மீன் உள்ள போயிடுச்சு. சரிங்களா? மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டான். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனதுமே அவர் என்ன செய்யறாரு? தஸ்பீக் ஓதுறாரு. தஸ்பீக் ஓதுறாரு எப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுறாரு. ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஓதிக்கிட்டே இருக்க அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னா, அவரை வந்து மீன் வயித்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருந்தான். சரிங்களா? மீன் வயித்துல வெளியில கொண்டு வந்ததுமே திரும்ப அவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அவர் நோயுற்ற நிலையில கரையில வீசப்பட்டிருந்தார். வீசப்பட்டதுமே அவருக்கு வந்து அவருக்கு மேல ஒரு சுரைக்காய் கொடிய வந்து முளைய செய்யறான். முளைய செஞ்சு நலிந்த உடலோடு இருக்கிறாரு அவர். அவர் எப்படி ஒரு சுரைக்காய் கொடி வந்து நிலத்துல போட்டு எப்படி முளையுமோ அந்த மாதிரி அவருக்கு மேல முளைய வச்சு, சுரைக்காவுடைய முளைய வச்சு நல்லா அவர் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதரை மாத்தி அந்த சமுதாயத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த சமுதாயத்துக்கு அனுப்பி வச்சு அந்த சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் தஆலா ஒன்று சொல்றான். ஒரு ஊர் நம்பிக்கை கொண்டு அதனுடைய நம்பிக்கை அதற்கு பயனளிக்காத இருக்கக்கூடாதா? அவ்வாறு எந்த ஊரும் இருக்கவில்லை. அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரானா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை தவிர யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தவிர மத்த எந்த ஊரும் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அது நாம அழிச்சிட்டோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் நம்புச்சு, அல்லாஹ் மீது தௌபா செஞ்சுச்சு, அல்லாஹ் பக்கம் மீண்டுச்சு. மீண்டதுனால அவர்களை உலக வாழ்க்கையில் வேதனை அவர்களை விட்டு நாம் அகற்றினோம். சிறிது காலம் சும அனுபவிக்கும் செய்தோம் சொல்றான். திரும்ப அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்லும் போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாத்தையும் இதை சொல்லிட்டு ஒரு வசனத்தை 2 வசனத்தை மேற்கோள் காட்டுறான். எப்படி மேற்கோள் காட்டுறானா, எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நாம் அந்த துக்கத்திலிருந்து காப்பாத்தினோமோ இவ்வாறுதான் மூமின்களை நம்ம காப்பாற்றுவோம். ரெண்டாவது ஒண்ணு சொல்றான், ஒரு டிஸ்கிளைமரா 2 பண்புகளை சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனால் அவர் இவர் மட்டும் இறைவனை துதி செய்து தஸ்பீக் செய்து கொண்டிருக்காவிட்டால் எழுப்பப்படும் கியாமத்து நாள் வரை மீனோட வயிற்றிலே இருக்குமாறு செய்திருப்போம். இது ஒண்ணு. 2 விதமான தஃசீர் சொல்றாங்க. ஒண்ணு மீன் வயிற்றிலே இருப்பாரு, இல்ல மௌத்தாக்கி இருப்போம் நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? யாராவது நைட் பிரேயர்ஸ், பாவ மன்னிப்பு நைட் பிரேயர்ஸ், வெரி குட். யாராவது இது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. திக்கு, வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற சிஸ்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா இன்ஷால்லா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சுஜி சிஸ்டர். தஸ்பீஹ் ஆட்டிடியூட், வெரி குட், சூப்பர். வேற ரொம்ப நெருங்கிட்டீங்க, அவசரப்படக்கூடாது. வெரி குட், சூப்பர். வேற சுஜி சொல்லுங்க. சிஸ்டர் நீங்க பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சமுதாயம் வந்து தானா மாறாத வரைக்கும் அல்லாஹ் வந்து இப்ப நம்மளா வந்து நம்ம தப்புல இருந்து வெளியே வராத வரைக்கும் அல்லாஹ் வந்து மாத்த மாட்டான்னு தெரியுது. ரெண்டாவது வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கோம், அல்லாஹ் தண்டனை வந்து கொடுக்கறது இல்ல அப்படிங்கறதுனால நம்ம வந்து அந்த பாவத்துல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். அந்த எண்ணம் நமக்கு வர்றதில்ல. இப்ப நம்ம பாவம் செய்யறோம்னா அல்லாஹ் உடனே தண்டிக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு தவணை வச்சிருக்கான். அதனாலயே வந்து மனிதன் வந்து அதிகமா பாவம் செய்யக்கூடியவனா இருக்கான். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். கிட்டத்தட்ட எல்லாருமே நெருங்கிட்டீங்க. ஒரு சிங்கிள் வேலையில சொல்லி இருந்துடலாம். நான் டோட்டல் கான்செப்டே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நெருங்கிட்டீங்க. வேற சமிகா சிஸ்டா, சமிகாவா? ஒரே ஒருத்தங்க மட்டும் உள்ளங்கள் அமைதி வருகின்றன உஸ்தார். அந்த அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா நமக்கு மன அமைதி கிடைக்கும். நிஷா சிஸ்டர் உஸ்தாத். நூறு லியானா கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லாஹ், வெரி குட், சூப்பர். வேற கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்காங்க. வெரி குட், சூப்பர். பொறுமை இல்லாம போனது, வெரி குட். ஆன்சர்ஸ் என்ன தெரியுமா? நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோ யூனுஸ் அலைஹி சமுதாயமோ நம்பிக்கையோட இருந்துச்சு. நம்பிக்கையோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தஸ்பீக் செஞ்சாங்க. நம்பிக்கையோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இவர் தான் உண்மையான நபின்னு நம்புனாங்க.
நம்பி தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா இருந்து மீட்டு கொண்டு வந்தான். அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. எனவே ஒரு ஊர் நம்பிக்கை கொண்டு அதோட நம்பிக்கை அதற்கு பயனளிக்கிறதா இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா சொல்றான் இவங்களை காமிச்சு, இந்த சமுதாயம் மாதிரி மற்ற சமுதாயம் நம்பியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்ல வரான். இதுக்கு முன்னாடி நம்பாம அழிச்சாட்டியம் பண்ணி அல்லாஹ் தஆலா எல்லா சமுதாயத்தையும் அழிச்சான்ல, அப்படி சொல்றான் இந்த சமுதாயம் மாதிரி அந்த சமுதாயம் நம்பியிருக்க கூடாதா? அவங்க நம்பிக்கை வச்சு, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு தௌபா செஞ்சதுனால யூனுஸ் சமுதாயத்தை அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது நம்பிக்கை வைக்கிறாங்க அல்லாஹ் மீது, இவ்வுலக வாழ்க்கையை இழிவுபடுத்தும் வேதனையை விட்டு அவர்களை விட்டு நாம் அகற்றினோம், சிறிது காலம் சுகம் அளித்து செய்தோம், சுகம் அனுபவிக்க செய்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் அல்லாஹ் தஆலா நம்புங்க, அல்லாஹ் நம்புங்க. அதனாலதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றுலையுமே நம்ம பார்க்கக்கூடியது பின்னாடி ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்டா? நம்மகிட்ட ஒரு பண்பு நம்மகிட்ட ஒண்ணு உண்டு, என்ன தெரியுமா? இங்க இங்க எத்தனை பேர் வந்து அல்லாட்ட ஃபிளைட்டை கேட்டிருக்கீங்க? எல்லாம் எனக்கு ஒரு ஃபிளைட்டு தான் சொல்லி. எல்லாம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அம்பானி மாதிரி ஒரு 300 கோடி ரூபாய் வீடு தான். ஏன் தெரியுமா? அல்லாவே நினைச்சாலும் நம்ம தரமாட்டான்னு ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம கொடுக்குள்ள இருக்கு. நம்ம வருமானத்துக்கு ஏத்தாறு போலதான் நான் வந்து கேட்பேன். ஒரு 1 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்குறேன்னா 1 லட்சத்துக்கு ஏத்தா போல துவா இருக்கும். ஒரு 2 லட்சம் சம்பளம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா 10,000க்கு ஏற்றாறு போல என்னோட துவா இருக்கும். அப்படியே அல்லாஹ் அல்லாஹ் நினைச்சா கூட பாச மாத்த முடியாதுன்னு நிலைமை நம்மகிட்ட இருக்குது. ஆனா நபி நம்மளோட என்ன தெரியுமா? நம்ம அப்படி ஆசைப்பட்டு கேட்டா நம்ம அல்லாஹ் தஆலா வந்து பேராசை பிடிச்சோன்னு நினைச்சுப்பானோ அப்படின்னு நமக்குள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி பேராசை பிடிச்சதை நினைச்சதா இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கேட்டாங்க. இதுக்கு பின்னாடி யாருக்கு மீது கொடுக்காத ஆட்சி எனக்கு தான் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கலாம்ல, சுலைமானே நீங்க நபி, நீங்க ஒரு உம்மத்துக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமா போயிருக்கீங்க. நீங்க போய் இந்த உலகத்தை கேட்டா மக்கள் வழிகிட்ட மாட்டாங்களா? வேண்டாம், இருங்க, இதை விட சொர்க்கம் உங்களுக்கு மேலானது, அங்க வாங்க அப்படின்னு சுலைமான் பார்த்து அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து. சரி, அதை விடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் எடுத்துக்கோங்க. சாரி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமையும் குழந்தை காண்டி கேட்டாங்க. அல்லாஹ், மரண தருவாயத்துக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு குழந்தை? உங்களோட சொத்தை நான் தானே பாதுகாக்க போறேன், நீங்களா இந்த உலகத்தை பாதுகாக்க போறீங்க, நான் பாத்துக்கிற மாட்டேனா? வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணுங்க. அல்லாஹ் சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நெருப்பு குண்டத்துல போட்டாங்க அந்த நாடு சேர்ந்து. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்திருக்கலாம், இப்ராஹிமே நீங்க வந்து இந்த நெருப்பிலே இறக்குற மாதிரி நான் பண்ணிடுறேன். அப்ப அது மூலமா இந்த ஒரு முழு சமுதாயமே மாறிடும், அப்படி நான் மாத்திடுறேன். அப்ப உங்க மூலமா ஒரு முழு சமுதாயமே மாறின மாதிரி ஒரு கூலியம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்திருக்கலாம். சரி, அதை விடுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோம், மீன் வயித்துல மாட்டினாங்க. மீன் வயித்துல மாட்டினதும் சரி, நீங்க செஞ்ச தவறுக்கு இது பரிகாரமா அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவா நான் ஏத்துக்கிறத, அதனால நீங்க உங்களை நான் இறக்க வச்சிருந்தேன், சொர்க்கத்துக்கு வாங்க, நான் தௌபா ஏத்துக்கிறத, சொர்க்கத்துக்கு வாங்க, நீங்க வந்து நாங்க இருந்து நல்லா இருந்துடலாம்ல, அங்க வந்து இருந்துக்கலாம்ல. சரி, அடுத்து வாங்க. அடுத்து நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுமே வந்துட்டு பிரிஞ்சிட்டுமே வந்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்திருக்கலாம்ல. இப்போதைக்கு இது எத்தனையோ நபர்கள் பின்னாடி குழந்தை இல்லாமையோ இல்ல மக்களை பிரிஞ்சு வாழ போறாங்க, அதுக்கு உங்களுக்கு முன்னுதாரணமா வந்து நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்திருக்கலாம்ல. அப்ப இது எல்லாமே எதுக்கு? அவங்க கேட்டது வந்து அல்லாஹ் கேட்டா அத்தனை துவாகளுக்கும் உலகத்துக்கே பதில் கொடுத்தான். ரம்லா சிஸ்டர், அல்லாஹ்வின் அருளை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது இல்ல, அதிகமா விரும்பக்கூடியதுன்னு அல்ல. உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்க முடியும்? என்னோட தாட்வே உங்களுக்கு பொருந்துமா? புரியுதா? நான் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்களா? இல்ல நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிப்பேனா? இல்ல இங்க இருக்கக்கூடிய 66 நபர்களும் என்ன சேர்த்து 67 நபர்களும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களா? முடியாது. அப்ப எனக்கான பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் எங்க வரும்? குர்ஆன்ல தேட முடியும். அப்போ
இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்டானவே, நான் வந்து அல்லாஹ்வே நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, நான் வந்து அதிகமா விரும்பக்கூடாது அப்படி நீங்க இருந்துட்டீங்க. சில பேர் நம்பிக்கை இல்லாம இருப்பானே, அப்ப அவனுக்கு என்ன சொல்யூஷன்? சில பேர் நம்பிக்கை இல்லாம கேட்காம இருப்பானே, அவனுக்கு என்ன சொல்யூஷன்? உலகத்தை விரும்ப கூடாதுன்னு எங்க இருக்கு குர்ஆன் சொன்னால? அதோட பொருள் என்ன? உலகம் உங்களை திசை திருப்பிடக் கூடாதுன்னு நல்லா சொல்றான். மறுமையை விட்டு உலகம் உங்களை திசை திருப்பி விடக் கூடாது. உங்களோட எண்ணம் ஃபுல்லா மறுமையை நோக்கிதான் இருக்கணும். உலகத்துல வாழுங்க நல்லா சொல்றோம். நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தை கேட்க கூடாதுன்னு அடிப்படை வாழ்க்கையை கூட நம்ம கேட்காம இருக்கோம். அப்ப அடிப்படை வாழ்க்கையை கூட கேட்க கூடாதுன்னு ஒண்ணு இருந்திருந்தா அதுக்கு தகுதியானவன் நபிமார்கள். நம்ம அவங்களதான் முன்னுதாரணம். அவங்கதான் முன்னுதாரணம். ஆனா கேட்ட எல்லா நபிமார்களும் இதை கேட்டாங்க. நம்மளை விட ஈமான்ல உச்சமானவங்க. கரெக்டா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம வந்து ஒரு காவலாளி கூப்பிட்டு, அந்த காவலாளி என்ன அந்த இடத்துல நான் இருந்து என்ன கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி இருப்பேன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தாங்க. அதோட அந்த 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 பெண்ணோட நிலைமை என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் வந்து, அல்லாவே நீ வந்து கியாமத்து நாள்ல உயிர் கொடுக்க போது எனக்கு தெரியும், ஆனா என் நப்சு வந்து அடங்க மடங்குது எப்படின்னு காட்டுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தாலா எல்லாரும் தெரிஞ்ச செய்தான், பறவையை பிடிச்சு வளர்த்து மலை 4 மலையில ஏறி வச்சு ஒன்னாக்கி கொண்டாந்தான். அப்ப அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டாங்கன்னா நான் கேட்கறதுக்கு தகுதியானவன்னு சொன்னாங்க. அப்ப ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடியது என்னது? இந்த உலகத்தை ஜுஹூது சுய பற்றற்ற நிலை அப்படிங்கிறது உலகத்தை அனுபவிக்காதுன்னு இல்ல, இந்த உலகம் உங்களை பிடிச்சி இழுத்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். தாபியில மிகப்பெரிய சிறந்த தாபி. ரசூலுல்லாஹோட மனைவிமார்கிட்ட வளர்ந்தவர். நம்ம பேரண்டிங்ல பார்ப்போம். அதுக்குதான் அறிஞர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலக பற்றற்ற நிலை என்ன தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது போதும்னு தோணுது, அதோட எந்திரிக்கிறீங்களா, அதான் பற்றற்ற நிலை. அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கிறது பற்றற்ற நிலை இல்லை. நீங்க சொன்னக்கூடிய அந்த இதுக்கு தல்பியூஸ் இப்லீஸ்னு ஒரு புக்கை எடுத்து படிங்க. அதுல கிட்டத்தட்ட இந்த புரிதல் அந்த புரிதல் நம்ம தவறுன்னு சொல்ல வரல, இந்த புரிதலை இப்னு ஜௌசி எந்த அளவுக்கு விளக்கியிருப்பாருன்னு தெரியும். பற்றற்ற நிலை, நம்ம பற்றற்ற நிலைன்னு சொல்லி சில பேர் அடிப்படை வாழ்க்கை இழந்து வாழ்றாங்க, குடும்பத்தை இழந்து வாழ்றாங்க. இப்படிதான் ஒரு கொள்கையே தனியா போயிடுச்சு, தல்பியூஸ் இப்லீஸ். இபாதத்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தரவுல இருக்கு. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானா? எனக்கு பெர்சனலா எனக்கு நல்லா எத்தனையோ ஃபேமிலிஸ் நான் பார்த்திருக்கேன். பெர்சனலா அவங்க குடும்பம் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, கொஞ்சம் சாப்பாடுக்கு ஹெல்ப் தாங்க, ஹெல்ப் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன கேட்டா, ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அங்க போயிட்டாரு, அங்க இங்க போயிட்டாருன்னு சொல்லி. அப்ப இதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப அடிப்படை புரிதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தவக்குல், நடுநிலையான மார்க்கம், தவக்குலோட நில்லுங்க, தக்குவாவோட இருங்க. நம்ம பற்றற்ற நிலை நம்ம வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம லோ செல்ஃப் எஸ்டீம் ஆக்கிக்கிட்டோம். ஆனா இந்த புரிதலை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் புரிஞ்சு சரியான முறையில பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, சரியான அக்கீதா இல்லாம, நம்பிக்கை இல்லாம. இஸ்லாமிய பொற்காலம் படிச்சிருக்கீங்களா? நம்ம எடுத்து படிங்க, ஹிஸ்டரி எடுத்து படிங்க. தாத்தானியல் படையெடுப்புக்கு முன்னாடி இஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு ஹிஸ்டரி படி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னும் இருக்கு. உலகை வெறுத்தார்களா, உலக ஏழ்மையை தேர்ந்தெடுத்தாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க சோயில சிஸ்டர். ஹதீஸ படிக்கும் போது அறிஞர்கிட்ட கேட்டுக்கோங்க, கேட்டு தஃசீரை படிங்க. ஆமா, மனசுங்கிறது நம்ம மீறிதான் வரும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சதுல, இந்த டீட்டெயிலா புரிஞ்சதுல, இதெல்லாம் புரிஞ்சது இது வரைக்கும்?
எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஓகே, இன்ஷால்லா இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இன்ஷால்லா பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்ப இந்த வசனங்கள் முழுக்க நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க என்ன வசனங்கள்லாம் சொன்னேங்கிறத. 3:119, 18:6, 12:84, 21:87, 88, 37:139 தொடக்கம் 142, 37:144, 10:98, 37 145 148 சொல்லிட்டேன், 145 148 இந்த வசனங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணி படிங்க. ஓகேவா? சரி, இப்போ கடைசியா நான் எப்படிதான் என்னுடைய எமோஷனலா பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் 2 டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னைக்கு. ஹேக் நம்பர் 2, ஹேக் நம்பர் 3 இதுலயே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ். செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னா முதல்ல ஒத்துக்கணும் என் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது. என்கிட்ட ஒரு எதிர்மறையான ஒரு பண்புகள் இருக்குன்னு ஒத்துக்கணும். கோபம் வருதா? எனக்கு ஒத்துக்காம என்கிட்ட கோபம் இருக்குது. பயம் எனக்கு அதிகமா இருக்குதாம என்கிட்ட பயம் இருக்குது. எனக்கு பதட்டம் அதிகமா இருக்குதாம பதட்டம் என்கிட்ட இருக்குது. அதுல மாத்திக்கிறணும். மாற்றத்துக்கான முதல் படியே என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒத்துக்கிறது. இது நீ ஏன் நான் அப்படி திரும்ப திரும்ப சொல்றேன்னா, என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும். ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். எல்லாரும் இல்ல, ஒரு சில கிளைண்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் குரான் ஓதுருவேன், நான் வந்து 5 நேரம் தொழக்கூடியவன், நான் திக்ர் செய்யக்கூடியவன், எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது, நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சும்மா சொல்றதாவே இருக்கட்டும், அப்பயே நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டா உனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். அப்போ குரான் ஓதுனா, திக்ர் செஞ்சு, தொழுகை எல்லாமே கரெக்டா பண்றாரு. அப்படி இருந்து ஒரு மன அழுத்தம் உருவாகுதுன்னா, அவருடைய நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டத்துல ஒரு சில பிரச்சனை இருக்கும். அதை சரி செஞ்சுட்டாலே சரியாயிடும். அதுக்காக ஹோல் பிலீஃபை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பக்காவா இருக்கும், என்ன பைக் எடுத்திருப்பீங்க, பைக் சூப்பரா இருக்கும், இன்ஜின் பக்கா வேலை செய்யும், ஆனா டயர்ல கொஞ்சம் ஏர் இருக்கு. ஏர் அடைச்சிட்டோம்னா அந்த பைக் கரெக்டா போவாதா? ஏர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வெயில்ல. அப்ப ஏர் அடைச்சிட்டா பைக் கரெக்டா போயிடும். அப்ப அந்த ஏர் அடைக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். நான் என் பைக் சூப்பரா இருக்கு, என் பைக் நல்லா இருக்கு, நீ சும்மா சொல்றீங்க, ஏரெல்லாம் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த ஏர் இல்லாத டயர்ல தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப ஆமா, ஓகே, என் டயர்ல ஏர் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏர் ஸ்டேஷன் போகணும், ஏர் அடைச்சிட்டேன், ஓகே முடிஞ்சு, இப்போ என் பைக் ஸ்மூத்தா முடிஞ்சு. இதுதான் அப்ப செல்ஃப் அக்செப்டன்ஸ். அடுத்து செட் பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஏன் எல்லாருமே நம்ம லைஃப்ல ஏன் தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருமே மத்தவங்களோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. கரெக்டா இல்லையா? நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னா என்னோட வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அஸ்பிரா, நீங்களாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவங்க, சரிங்களா? ஒண்ணும் உங்களுக்கு லாய்க்கு இல்லாது. ஆயிஷா சிஸ்டர், நீங்களாம் தேவையில்லை, எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்ப பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா? அதை நம்புனாதான். எனக்கு செட் பவுண்டரிஸ், என்னோட லைஃப் செட் பவுண்டரிஸ் வேணும். ஓகே, நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்றேன், கரெக்ட், என்னால ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் வாழ முடியுது, வாழுங்க, பிரச்சனை இல்லையே. மத்தவங்களுடைய விமர்சனத்தை நம்ம ஏன் ஏத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் ஒரு சொல்றேன், என்ன சொல்றேன்? சுயலா சிஸ்டர், உங்களால முடியாதுன்னு சொல்றேன். நான் முடியாதுன்னு சொல்றத அவங்க எப்ப தெரியுமா அதை உண்மைப்படுத்துவாங்க? நான் சொல்றத நம்பினாதான் உண்மைப்படுத்துவாங்க. நீ என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட காரியத்தை நான் முடிச்சு காட்டுவேன் அவங்க நின்னாங்கன்னா என்னுடைய வார்த்தை ஜஸ்ட் வேர்டு தான். அது பிலீவா மாறாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஏன் நிறைய பாருங்க, நம்ம லைஃப்ல சுத்தி இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே போற வாரது சும்மா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை எல்லாம் உள்ள கொண்டு வந்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், இங்க எவனாலும் கிளப்பி விட்டுருவான். லாக்டவுன், இனிமே உங்க வாழ்க்கை முடங்கி விட்டது, இனிமே உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது, இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு போட்டு விட்டுருவான். இவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சொல்லும் அது ஃபேக் நியூஸ், யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லும். இவன் அப்பதான் எனக்கு திருப்தி, அப்பா ஆடி
அப்போ பொதுவா மத்தவங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மத்தவங்க வார்த்தை எப்படி எடுத்துக்கணும்? இப்ப நான் சொல்றேன், ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். இங்க அகமது ஹமீதா இருக்கிறாங்க, உங்கள்ட்ட சொல்றேன், சிஸ்டர் நீங்க செய்யறது கொஞ்சம் தப்பா இருக்குது, நீங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்றேன். அவங்க பாக்குறாங்க, நான் சொல்றது நிஜமாவே சரி பண்ணக்கூடிய நிலைமையா இருக்குதா? ஓகே, ஹை, நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க என்னன்னா, நல்லா பாருங்க, ஒரு முன்னாடி இருக்கிற இப்ப இருக்க பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு ஓகே. இதுக்கு போன ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம் 10th ஒரு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா பையனுக்கு, அவன் ஃபியூச்சரு, அவனோட மேரேஜ் லைஃப், டெத் வரைக்கும் யோசிச்சிருவாங்க. 60 வயசு வரைக்கும் யோசிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், அவனுக்கு மார்க் போச்சு, இனிமே நீ என்ன செய்ய போற, நீ வாழ்ந்து வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்ல, அந்த பிரயோஜனம் இல்ல, இந்த பிரயோஜனம் சொல்லி 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 யோசிச்சு கடைசி ஹார்ட் பிரச்சனை வரதான் மிச்சம். அப்ப அதே மாதிரிதான் செட் பவுண்டரிஸ். மத்தவங்களுடைய விஷயங்களுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். நேத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சண்டை போட்டு நிக்கிறான். ஃப்ரெண்டுன்னு சொல்றோட ரிலேஷன் வச்சுக்கோங்க, சண்டை போடுறான். என்ன சண்டை போடுறான் தெரியுமா? வீட்டுல ஒரு இஷ்யூஸ், அவனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அலைன்ஸ் பாக்குறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அந்த பொண்ணோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு. அவர் வர்றது கொஞ்சம் டைம் ஆகுது. டைம் ஆகும்போது ஒரு மாசம் போருங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் அவன் சண்டை போடுறான். எப்படி ஒரு மாசம்? நான் எவன்ட்டமா மத்தவன்ட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? இவன்ட்ட நான் என்ன சொல்லுவேன்? வரவங்கள என்ன கேட்டுட்டு இருக்கிறான், அவன் போற வரலாம் என்ன கேட்கிறேன், ஓன்ட்ட நான் என்ன சொல்லுவேன், என்னோட பாஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சண்டை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பவே இது பண்ணி விடுங்க. ஒரு மாசம். ஆனா அவனோட எண்ணங்கள் முழுக்க எங்க இருக்குதுன்னா, அடுத்தவன் எது சொல்லுவான்னு அதுதான். இப்ப புரிய வச்சு அடுத்தவன் சொல்றவன் சொல்லத்தான் செய்வான். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு சொல்லுவான், கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதாப்பா, என்னப்பா நீனு படிச்ச பையன் தானே, கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் சொல்ற பேச்சு கேட்டுருவோம், மனசுல போட்டு 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 வச்சு மத்தவங்க சொல்ற விமர்சனத்தை உள்ளத்துல ஏத்தி 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 அப்படியே வச்சிருப்போம். கடைசியில ஒரு 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 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே வேணா பாப்பாவை சொல்லுவாரு, அவரே எவன் எவன் சொல்லி நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அவனே வருவான். கொஞ்சம் உடம்ப பாத்துருக்க கூடாதா? என்ன நீங்க நீங்க சொன்ன அன்னைக்கு நான் சும்மா சொன்னேன், அதெல்லாமா பெருசா எடுத்துக்கிறது அப்படின்ட்டு போயிடும். அடங்கொய்யால, நீ சொன்னதை தாண்டா நான் இவ்வளவு நாள் யோசிச்சு யோசிச்சு அவன் உடம்பே போச்சு அப்படிமோ. அப்போ செட் பவுண்டரிஸ், உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணு. யாராவது விமர்சனம் வரும், விமர்சனம் இல்லாம சித்திக் உண்மையாளர், இவரை போன்ற மனிதரே இல்ல அப்படின்னு பாராட்டிட்டு இருந்த ரசூல்லாவத்தா ஹக்கை எடுத்து வச்சதும் அடி. இந்த இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படம் உங்களை தாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம். அப்படி சொன்ன அந்த மக்கள் அடுத்த கனவே மாறினாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா மாறும். இப்போ விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதானதுன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் ரொம்ப கஷ்டமா மாத்திக்கணும். மனிதர்களா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 100 ஒட்டகத்துல எப்படி ஒரு ஒட்டகம் கூட பிரயாணத்துக்கு சூட்டபிள் ஆகாதோ, அதே மாதிரிதான் மனுஷனும். இங்க ஒத்த சிந்தனை உடையவன் எவனும் கிடையாது. இந்த விரல் ரேகை கூட ஒண்ணு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விரல் ரேகையை கூட சரியானது, விரல் ரேகையை கூட ஒருத்தன் செய்து கிடையாது. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னோட ட்வின்ஸுக்கு செட் ஆகாது, வராது. அவன் வேற ஃபிங்கர் பிரிண்ட் தான் அவன்கிட்ட உண்டு. மனிதர் சேர்ந்தாலே விமர்சனம் தான், அந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ முடியும். இதை எப்ப புரிஞ்சுப்பான் தெரியுமா? 10 வருடம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அட்டி உத மிதி எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் எப்படித்தான் இவங்க எப்படித்தான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தா போகுமா. கணவன் மனைவி உறவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் அவங்க உடனே மாத்திக்கிட்டாங்களா? மாத்தலாம் மாட்டாங்க. இவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப அடிப்படை புரிதல், ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். உங்களுடைய செல்ஃபை ஃபர்கிவ் பண்ணுங்க. யாருமே, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நீங்க பாவம் செய்யலைன்னா உங்களை அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவேன், அந்த சமுதாயம் பாவம் செய்யும், அந்த சமுதாயம் பாவம் செஞ்சு பாவம் மன்னிப்பு கேட்கும், நான் மன்னிக்கவும் செய்யறேங்கிறான். அதுக்காக பாவத்தை தூண்டக்கூடாது, பாவத்தை தூண்டுறதுக்காக அந்த வசனம் இல்லை. இந்த வசனம் அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்றானா, மனிதனா இருந்தா பிழை செய்யக்கூடியவன் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கிளைண்ட் வருவாங்க, நல்ல மார்க்கத்துல
ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. ஆனா அவங்க மன ரீதியான பாதிப்புல அப்படி பாதிச்சிருப்பாங்க. கேட்டு பார்த்தா அன்னைக்கு நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படி இந்த கில்ட் ஃபீல் இன்னும் இருக்கும். அப்ப அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நீங்க தௌபா செஞ்சு மீண்டு வந்து அந்த தவறு நிமித்தத்துக்கு போக மாட்டேன்னு உறுதியா நில்லுங்க. அல்லாஹ் மன்னிச்சிருவான், மன்னிக்க போதுமானவன். அப்ப கில்ட் ஃபீல், நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், மறுமையில நல்லா விசாரிப்பானே, பயம் இருக்கணுமான பயம் இருக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா என் வாழ்க்கையிலே முடைக்கிடக்கூடாது, அப்படியே நான் ஒதுங்கிடக்கூடாது. நான் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பாவத்தை நினைச்சு தனிமையில அழுகிறேன், நல்ல பழக்கம். ஆனா நான் பாவத்தை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வேலை அடிப்படை வாழ்க்கையை விட்டுருதேன், என் வேலையை விட்டுருதேன், மன நிம்மதியை விட்டுருதேன், குடும்பத்தை விட்டுருதேன்னா அப்ப அந்த கில்ட் ஃபீல் அந்த அளவுக்கு கொண்டு போடும். 4வது கிராட்டிடியூட் பிராக்டிஸ், நன்றி செலுத்தக்கூடியது. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன் நன்றி கெட்ட குணம் மனிதன்கிட்ட இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க தேவையில்லாத நபர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்களையும் தேவையுடைய நபர்கள் தான். அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த காலங்கள்ல அவங்க நமக்கு தேவையுடையவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுமே நம்ம இவங்களை மறந்துடுவோம். இதான் ரியாலிட்டி. இப்ப எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த காலத்துல எனக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாரு. அவரை விட பெட்டரா அவர் எனக்கு கிடைச்சதுமே இவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரியாரிட்டியை நான் கொடுக்க தவறுவேன். இவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்க தருவேன். காரணம், எனக்கு இதை விட பெட்டரா அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இவட நன்றி கெட்ட தரத்தை காட்டும். அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையுமே நமக்கு தேவையான மனிதர்கள் வருவாங்க. எல்லாரிடையுமே நன்றியுணர்வோடு இருக்கும். கரெக்டிவ் பிராக்டிஸ்ங்கிறது நம்ம அடுத்த 7 days நம்ம வரக்கூடிய அந்த பிராக்டிசஸ் நம்ம பண்ணுவோம். ரொம்ப அற்புதமான ஒரு இதா இருக்கும். ஹேக் 3 சொல்லக்கூடியது சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கான்ஃபிளிக்ட் ரிசொல்யூஷன்ஸ். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க போட்டு பாருங்க. சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி, சொல்யூஷன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லைடு சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி, சொல்யூஷன் சி சொல்லுவாங்க. முதல் சொல்யூஷன் சி. ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இந்த பிரச்சனை குறித்து என்ன, உதாரணமா கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏ கணவன், பி மனைவி, சி வந்து 2 பேத்துக்கும் நான் 2 பேருக்குள்ள நடுநிலையான ஒண்ணு, நடுநிலையான ஒரு ஒரு நல்ல நம்ம வெல்விஷர்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப சொல்யூஷன் ஏ, இந்த பிரச்சனை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என் தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்யூஷன் ஏல எழுதணும். அப்ப நீங்களே யோசிக்கணும். சொல்யூஷன் பி, உங்க மனைவி இந்த பிரச்சனை குறித்து என்னெல்லாம் நினைப்பாங்க, இல்ல கணவன் இந்த பிரச்சனை குறித்து அவர் என்னெல்லாம் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி எழுதுங்க. சொல்யூஷன் சி, நீங்களே யோசிங்க. இந்த 2 பிரச்சனையுமே ஒரு தேர்ட் பர்சனை வச்சு அவங்க அந்த சொல்யூஷன்ஸ்க்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னா எப்படி சொல்லுவாங்கன்னு எழுது பாருங்க. யூ கேட் ஆக்சஸ். ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் பெரிய தீர்ப்புலாம் சொல்லுவோம், மத்தவங்களுக்கு எல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லுவோம், நம்ம இதுல போட்டு விட்டுருவோம். காரணம், நம்ம விஷயங்களை வெளியில இருந்து பாக்குறது கிடையாது, நம்மளோட சிம்பத்தியை வச்சு பார்த்துப்போம். மத்தவன விஷயத்துக்குலாம் நம்ம அழகா ஆன்சர்ஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில பேர் உட்காந்து பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாம் போட்டு கவலைப்பட்டு இருக்கிற, வாழ்க்கை தான் அப்படிதான் பாங்க. டக்குன்னு மறுநாள் அவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நீ தாண்டா நாளைக்கு வாழ்க்கைலாம் அப்படியா, பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணணும், நம்மளா பிரச்சனையை பார்க்கணும்னு சொன்னா இப்ப நீ பிரச்சனை வந்துட்டு இருக்க. இல்ல எனக்கு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்ப எனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நான் எப்படி வெளியே இருந்து பாக்குறேன், அப்பதான் எனக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். பெரும்பாலான கணவன் மனைவி ஒரு பிரச்சனை என்ன, ஈகோ. நான் குறைஞ்ச வரையும் நீ வரைய, கணவனுக்கு மனைவி எதிர்பார்க்கறது, மனைவி கணவன் எதிர்பார்க்கறது. அப்ப 2 பேருமே கொஞ்சம் இருந்து அவங்க தரப்புல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவன் மொத்தம் தரப்புல இருந்து யோசிக்கவே மாட்டான். இப்படிதான் என்ன நீங்க சொன்னாலும் கேன்சல் பண்ணுவோம். இது புத்திசாலித்தனம் நினைச்சுட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஒரு கேடு. நீங்க எப்படி சொன்னாலும் தப்பு ஒத்துக்கவே மாட்டான். டேய் என்னடா ரூப் மாத்தி போட்டுட்ட, இல்ல ஜி அது நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு, போன் ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல அதை பார்க்கல, நெட் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா அவன் நல்லா பார்த்துட்டு தான் இருப்பான், நம்ம பின்னாடி இருந்து பார்த்தா நல்லா தெரியும், பார்த்துட்டு தான் இருப்பான். வாட்ஸ்அப் யூஸ் பண்றது வேற ஏதாவது பார்த்துட்டு சொல்ல மாட்டான், இல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் கொஞ்சம் கவனிக்கல, சொல்லவே மாட்டான். இது குடும்ப வாழ்க்கையிலையும் அப்ப அந்த ஹேக் நம்பர் 3, நான் வந்து ஹேக் நம்பர் 3 உங்களை குரூப்ல அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சேன், நான் சொன்னா புரியாதுங்கிறதுக்காக தான் இதுலயே சொல்லியாச்சு. ஸோ இந்த முறைகள்ல நீங்க சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி, சொல்யூஷன் சி அப்படிங்கிற முறையை நீங்க பாத்துக்கலாம். கடைசியா ஒண்ணு அதை சொல்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுத்துக்கலாமா, முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும், எக்ஸ்ட்ரா முடிச்சுக்கலாமா? ஒரு 5 minutes மட்டும் போதும், ஆல்ரெடி ஒரு 5 minutes ஆயிடுச்சு. எடுத்துக்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா?
டைம் எடுத்துக்கலாம் சொல்றீங்க. ஓகே, அது ஒரே ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் சைக்காலஜியோட ஃபீட்பேக்ஸை, நம்மளோட கிளாஸோட ஃபீட்பேக்ஸை அஸ்பீரா சொல்லுவாங்க. 5 மினிட்ஸ் தான் நூறு இல்லையானா சிஸ்டர், எனக்கே டைம் இல்லை, அடுத்த தஃப்சீர் வேற படிக்கணும். சரி அஸ்பிரா, உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க. நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை பண்ணிக்கலாம். ஹலோ ஆயிஷா சிஸ்டர் இருக்கிறீங்களா, இல்ல கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? இருக்கு உஸ்தாத். அஸ்பிரா ஹேண்ட் ரைஸ் பண்ணல, அன்மியூட் அஸ்பிரா பண்றது. உமேரா இருக்கா? ஓகே ஓகே, you can share your feedback sister. I unmute. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா? Yeah, voice is audible. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இல்முனூர் அகாடமியில நான் படிச்சுட்டு இருக்கிற இஸ்லாமிக் சைக்காலஜி கிளாஸ்ல என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பி. குறிப்பா இந்த கிளாஸ்ல எங்களுடைய உஸ்தாத் அப்துல் அசீஸ் அவங்க எங்களுடைய இந்த பாடங்களை கொண்டு போற அந்த விதம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விதமா இருக்கு. இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து வெறும் தத்துவங்களை மட்டும் பேசாம, ஏன்னா சைக்காலஜி அப்படின்னாலே வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்துட்டு நிறைய தத்துவமா இருக்கும். அது பேசாம முழுக்க முழுக்க குரான் மற்றும் சுன்னாவுடைய ஆதாரமான செய்திகளை அடிப்படையா வச்சு இந்த கிளாஸ் வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறனால எங்களுடைய அந்த ஒரு ஈமானுடைய பலத்துக்குமே அது காரணமா இருக்கு. ஏன்னா இது ஆதாரமான செய்திகளை மட்டுமே கொண்ட ஒரு வகுப்பா இருக்கிறனால. ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல நிறைய டாபிக்ஸ் பேசப்பட்டாலும் 2 விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். முதலாவது மனிதர்களுடைய இயல்பு, அதாவது ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ பொதுவாவே வந்து மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இயல்புடையவங்க அப்படிங்கிறத நம்ம குரான் வெளிச்சத்துல, ஏன்னா மனிதர்களை படைச்சது அல்லாஹ். அப்போ ஒரு படைப்பாளனுக்கு தான் அந்த படைப்பினுடைய இயல்பு தெரியும். அப்ப குரான்ல அல்லாஹ் மனிதர்களுடைய இயல்பு பத்தி சொல்லியிருக்கான். இந்த மாதிரியான இயல்பெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம குரான் வெளிச்சத்துல அது சைக்காலஜிக்கல் ரீதியா பார்க்கும்போது, எனக்கு இப்பல்லாம் வந்து சில பேருடைய நடத்தைகளை பார்த்து எனக்கு வந்து எரிச்சல் ஆகுறது கிடையாது. ஏன்னா வந்து இது அவங்களுடைய இயல்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்து, அவங்கள வந்து அந்த இயல்போட அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலம் வந்து என்னுடைய ஒரு சில உறவுகள் மேம்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ஆ நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு வந்து மனிதர்களுடைய இயல்பு பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சுன்னத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஆ அதாவது நேத்து கிளாஸ்ல சொன்னாங்க. சுன்னத்துல்லாஹ் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆ சுன்னத்துல்லாஹ் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன செஞ்சா அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மள பாதுகாக்க முடியும்? என்ன செஞ்சா அவனுடைய அருட்கொடைகள நாம பெற முடியும்? அப்படிங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த சுன்னத்துல்லா கிளாஸ படிக்கும்போது. ஆக்சுவலி இது வந்து லைக் ஒரு ரோட் மேப் மாதிரி எனக்கு இருக்கு. எப்படின்னா, நமக்கு வந்து கிளியராவே தெரியும். இந்த ரூட் வழியா போனா நம்ம அடையக்கூடிய இடம் இதுதான் அப்படிங்கிறது நிச்சயமானது. ஸோ எப்படி இது நிச்சயமானதோ, அதே மாரி நம்ம இந்த செயல செஞ்சா நமக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிரும். இந்த சுன்னத்துல்லா படிக்கும்போது. ஏன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான், "சுன்னத்துல்லால மாற்றம் கிடையாது" அப்படின்ட்டு. சுருக்கமா சொல்லப்போனா, இந்த வகுப்பு வந்து வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்துக்கான ஒரு வகுப்பா இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை வழங்குன அ இல்முனூர் அகாடமி அவங்களுக்கும், இத அழகா புரிய வச்ச எங்க கிளாஸ் கான்செப்ட்ட புரிய வச்ச உஸ்தாத் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி அட்மிஷன்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இது 8வது பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க. இந்த பேட்சுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த பேட்சுக்கு தான். ஆக்சுவல் ஃபீஸ் நம்ம வந்து 2500 ரூபா மந்த்லி. மற்ற பேட்ச் எல்லாம் வந்து சண்டை போடும். சுமையா பேகம் சிஸ்டர்லாம் சண்டை போடுவாங்க. அவங்க தான் நினைக்கிறேன். இந்த பேட்சுக்குள்ள விஷயம் 2500.
ஆனா இந்த பேட்சுக்கு 50% டிஸ்கவுண்ட் 11,250. அதுலயுமே இதுல கலந்துட்டு இருக்கக்கூடியவங்க 3 days ஃப்ரீ கிளாஸ்ல கலந்தவங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி 999 தான் வந்து சார்ஜ் பண்றாங்க மந்த்லி. ஸோ அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட், இதில் பல வகையான கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ப்ளஸ் மெடல். ஒரு கிராஜுவேஷன், நீங்கள் ஒரு காலேஜ் ஃபீல்டில் காலேஜ் முடிச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல்டில் தான் இன்ஷால்லா இதை கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் முடியறதுக்குள்ளேயுமே நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 20 பார்ட்டிசிபெண்ட்டுக்கு தான் அந்த 999 அப்படிங்கிறக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குறோம். ஸோ மேபி அது இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி இன்னைக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அது இருக்கக்கூடியவங்க ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸாவது பே பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இது பண்ணிக்கோங்க. ஓகே ஹைர். இது மாதிரி நேற்று நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் சொல்லிக்கலாம் தான் நினச்சேன். ஸோ என்கொயரி பண்ணதோடய இன்னைக்கு சொல்லிடலாம் ஒன்றுக்கு அதுக்காக தான். சரி ஹைர், சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம லாஸ்டா ஒரு தெரப்பி மட்டும் பண்ணிடுவோம். நீங்க ஒரு ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தெரப்பியை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பண்ணிடலாமா? கொஞ்சம் கியூக்கா பாருங்க, சரிங்களா? பண்ணலாமா? எல்லாம் ரெடியா? ரெடியா? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, சரி. சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த தெரப்பியை நான் வந்து நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி ரொம்ப டீப்பா பண்ணுவோம். நிறைய என்எல்பி தெரப்பிஸ் இன்க்ளூட் ஆகும். சும்மா செக் பண்ணி பாருங்க. என்எல்பி படிக்கிறதுக்குலாம் கிட்டத்தட்ட 1 lakhs கீழே, 1 lakhsக்கு நீங்க பே பண்ணாம என்எல்பி படிக்க முடியாது. கிட்டத்தட்ட என்எல்பி பிராக்டிஷனர், கிராண்ட் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர் வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லா. ஸோ நான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னே சொல்லலாம். ஓகேவா? இன்ஷால்லா. சரி, எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம கம்ஃபர்டபுளா உங்க பிளேஸ்ல இருந்துக்கோங்க அல்லது படுத்துக்கோங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக உங்க கண்களை மூடுங்கள். எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். மெதுவாக உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை கேளுங்க. அது என்ன சவுண்டுனாலும் இருக்கட்டும், உங்களுடைய ஃபேன் சவுண்ட் அல்லது பறவைகள் சப்தம், அந்த சவுண்டை, என்ன சவுண்டு கேட்குதோ அந்த சவுண்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்படியே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்ல அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்க. அது உங்களுடைய ஸ்மெல்லா இருக்கட்டும் அல்லது உங்க ரூமுடைய ஸ்மெல்லா இருக்கட்டும். எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம உங்களுடைய நாக்கின் சுவையை தெரிஞ்சுக்கோங்க. என்ன சுவை உங்க நாக்கில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம உங்கள் கைகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த தொட்ட இடத்த, பிளேஸை அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்க. அது பெட்டா இருக்கலாம் அல்லது மொபைலா இருக்கலாம். அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்க.
எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம மெதுவாக உங்க கண்களை திறந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்க. மெதுவாக கண்களை திறந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாம அப்படி முழுமையாக உங்க உடம்பு ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். ஓகே ஹைர், நல்லா இருந்துச்சா? ஃபீல் ஓகே, அல்ஹம்துலில்லா. சூப்பர் சூப்பர், மாஷா அல்லா. ஸோ இதை வந்து மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் பண்ணுவோம். மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிசஸ். கிட்டத்தட்ட மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் மட்டும் பண்ணுறதுக்கு கேரளாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. கிட்டத்தட்ட 1 lakhs கிட்ட சார்ஜ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் லைஃப்பில் இன்ஷா அல்லா. அதெல்லாம் நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸில் வரும். அப்கமிங் செஷன்ஸில் நிறைய என்எல்பி டெக்னிக்ஸ், உங்களுக்கு என்எல்பி டெக்னிக்ஸ், இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பிஸ், இனியாகிராம்ல இஸ் த ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் டெக்னிக். என்னோட லைஃபை எனக்கு நல்லா புரிய வச்சது இனியாகிராம் கான்செப்ட் தான். அது இன்ஷால்லா உங்களுக்கு வரும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் உள்ளத்தை பத்தி, நஃப்ஸை பத்தி A to Z, நஃப்ஸ் எப்படி ரன் ஆகுது, எப்படி அது அப்புறம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது, அதுக்கு எதிரி யாரு, அதுக்கு வந்து என்ன செஞ்சா என்ன ஆகும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த நேரம் நஃப்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எது தெரிஞ்சுக்க கூடாது, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, டூ ஃபார் டோன்ட் டூ, இது எல்லாமே A to Z தெரிஞ்சுப்பீங்க. ஷைத்தானை பத்தி A to Z தெரிஞ்சுப்பீங்க. வஸ்வாசா, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எப்படி செயல்படும், அல்லாஹ் எப்படி எல்லாம் எச்சரிச்சிருக்கிறான், குரான் சொன்னால எப்படி வந்திருக்கு. குரான் சொல்ல கன்சல்டன் வந்து நீங்க அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த குரூப்ல அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஷைத்தான் எப்படி வந்து இது பண்ணுவான், ஷைத்தானோட வழிமுறைகள் குரான் சொன்னால எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அறிஞர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதோட ஹிஸ்டரி பேஸ்டு, அதோட லைஃப் டைம் அதாவது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்புறம் NLP டெக்னிக், லைஃப் கோச்சிங் டெக்னிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். அப்புறம் நிறைய கொஸ்டினரி இருக்குது, பேரண்டிங்ஸ் இருக்குது. முழுக்க முழுக்க குரான் சொன்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பேரண்டிங்கோட லைஃப் ஸ்டைல்ஸ், பேரண்டிங்கோட கான்செப்ட்ஸு, ஒர்க்ஷீட்ஸு, ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி, அந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் இன்க்ளூட் உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்ஷால்லா நம்மளுடைய அகாடமியில இருந்து. இதை நீங்க வெளியில கண்டிப்பா சொல்ல போனா ஷுவரா சொல்லலாம் இன்ஷா அல்லா. இது உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவேன், நம்மகிட்ட இருக்கிற கண்டென்ட் வெளியில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்ஷா அல்லா. அதில் இதை பண்ணி வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நம்ம ஒரு அடிப்படை புரிதல் புரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான கேள்வி கேட்காம காசு கொடுக்குறோம். அதே ரமதான் பக்ரீத் வந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எந்த விதமான கேள்வி கேட்காம எடுக்கிறோம். எல்லாத்துக்குமே கேள்வி கணக்கு இல்லாம நம்ம செய்யறோம். நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளுடைய மைண்ட்ஃபுல்லுக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் தான் நம்ம வந்து அதிகமா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம், அதிகமா தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கல்வியை கத்துக்கிட்டு, இந்த கல்வி கத்துக்க மூலமா நம்மளும் பயன்பெறலாம், நம்ம குடும்பமும் பயன்பெறலாங்கிறத இன்ஷா அல்லா ஷாரா புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லா புதுமையான டாபிக்ல நம்ம மீண்டும் நாளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஹவு மச் மந்த் வந்து உங்க விருப்பம் தான் சிஸ்டர். இது வந்து 1 year கோர்ஸ். டிப்ளமோக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டடா நீங்க முடிக்கணும் அப்படின்னா 1 year முழுக்க உங்களுக்கு டிப்ளமோ சர்டிபிகேட், உங்களுடைய 1 year நீங்க முடிச்சீங்கன்னா 1 year டிப்ளமோ சர்டிபிகேட், மெடல் பிளஸ் மெடல் கொடுத்துருவாங்க. கோடு வேர்டு சொல்றேன், கோடு வேர்டு 1 year டிப்ளமோ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க எனக்கு இந்தந்த டாபிக் மட்டும் போதும், நான் இதை மட்டும் படிச்சுக்கிறதேன், உள்ளதை மட்டும் படிச்சுக்கிறதேன், இனியாகரம் பத்தி நான் படிச்சுக்கிறதேன், அல்லது நான் பேரண்டிங் மட்டும் படிச்சுக்கிறதேன் அப்படின்னு நீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு போல நீங்க எதை சூஸ் பண்ணினாலும் படிச்சுக்கலாம். ஆனா எங்களோட இப்போ ஓப்பனா சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இருக்க பேட்ச், இது போயிட்டு இருக்க பேட்ச் பாத்தீங்கன்னா 1 மாசம் தான் சொல்லி வந்தாங்க, 1 மாசம் தான் படிப்போம்னு சொல்லி வந்தாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு கூட ரெடி ஆயிட்டாங்க அல்லாஹ்வோட கிருபையால. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஸோ முழுசா படிச்சீங்கன்னா A to Z நீங்க படிச்சுக்கலாம். 1.5 hours நடக்கும் சிஸ்டர். வீக்லி 2 days நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வீக்லி 2 days தான். டைம் வந்து ஆஃப்டர்நூன் டைம் 2:30 to 4 o'clock, 2 to 3:30 நடக்கும்.
ஏன்னா அந்த டைம் தான் நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஒன்லி ஆன்லைன் தான், ஆஃப்லைன் நம்ம இன்னும் பிளான் பண்ணல. ஒன்லி ஆன்லைன். ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜென்ரலா இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது தோசையா இட்லியா அப்படின்னு தான் இருக்கும். நீங்க ஈஸியா எக்ஸாம் எழுதிடலாம். சரிங்களா? எக்ஸாம் பத்தி பயப்பட வேண்டாம். நீங்க படிக்கும் போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க அது நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோட்ஸ் எடுத்தா தான் நான் வந்து எக்ஸாம் பாஸ் ஆவான்னு படிக்கும் போதே நீங்க எல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். அஸ்பீராவா இருக்கட்டும், சமீகா, சுஜி சிஸ்டர்லாம் என்கிட்ட ஸ்டார்டிங்ல நான் இஸ்லாம் சைக்காலஜி வச்சுட்டு வெளியே போறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னாங்கல்ல, ஒருத்தங்க பேசினா அவனா சொன்னாங்க, இஸ்லாம் சைக்காலஜின்னு நான் வெளியே போறேன் சார், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் பொறுங்க, இப்பதானே புள்ளி வச்சிருக்கிறோம், எனக்கு ஒரு 2-3 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். அல்லாவோட கிருபையால அவங்க தான் 1 இயர் மாத்தினாங்க. 1 இயருக்கு அவங்க தான் வந்து 1 இயர் மாத்துங்க சார்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாவோட கிருபையால குர்ஆன் சொன்ன அடிப்படையில அறிஞர்கள் வழிகாட்டின் அடிப்படையில தான் அவங்களுக்கு தான் இந்த எல்லா புகழும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அட்மினா நீங்க எந்தெந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த குரூப் அட்மினை கான்டாக்ட் பண்ணி அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் முடிந்தக்குள்ளேயுமே உங்களுடைய அட்மிஷன்ஸ் நீங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். கோடுவேர்டு வந்து படிக்கிற உங்களுக்கு ஒரு கன்சல்டிங் வேணுமா கொடுத்துருவோம். ஆக்சுவலா நம்மளுடைய கோர்சஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க எந்த நேரமும் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்ப கன்சல்டிங் கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்க முடியாது, கஷ்டமாயிரும். இப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இப்ப இங்க இருக்கக்கூடிய என்னோட பேட்ச்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய 30 பேருமே நல்லா தெரியும். அவங்கள எல்லாருமே நல்லா தெரியும். எல்லாருமே என்கிட்ட பர்சனலா கன்சல்ட் எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய அட்வான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான சைக்காலஜிஸ்ட் நம்ம கான்டாக்ட் பண்ணி கொடுப்போம். அவங்க தேவையான மாதிரி அவங்களுக்கு ரூட் காஸ் பண்ணி கொடுப்பாங்க. கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம். அது யாருக்குன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவங்களால நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஸ்டூடெண்ட்ஸை கை விட்டுருவோம். ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு அது எங்களோட அகாடமியில ஒரு ஸ்பெஷலைசேஷன் நம்ம பண்றது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா A to Z அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு கெரியரை ஃபோக்கஸ் பண்றது, அவங்களுக்கு ஜாப் முதற்கொண்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடியது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸா நீங்க கன்வெர்ட் ஆகுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல நீங்க வெளியில எல்லாம் பயங்கரமா சார்ஜ் பண்ணுவாங்க. நான் படிச்ச இடத்துலயே 1 lakhs நீங்க பே பண்ணணும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நான் படிச்ச இடத்துல 1 lakhs நீங்க பே பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அது இந்த கோர்ஸ் படிச்சாலே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவாங்கிற நம்பிக்கையில தான். நம்ம உங்களுக்கு செஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு தருவான் அப்படின்னு நம்பிக்கையில தான். ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். உங்க சபூர் எக்ஸ்ட்ரா 20 minutes ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லா பொறுத்திருந்த உங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு இமேலும் வெற்றி கொடுக்கணும், ஆஃபியத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நீண்ட ஆயுளை கொடுத்து அதை நல்ல வளமான இகலாசான முறையில நன்மையான வழியில செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அந்த உங்களுடைய கணவன் மனைவி மூலமா, மனைவி கணவன் மூலமா, குழந்தைகள் மூலமா ஒரு கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தணும். வாழ்ற வாழ்க்கையில நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தஆலா உயர்ந்த சுருக்கத்தை நான் கொடுக்கறதுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறத எனக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்னைக்கு கோடு வேர்டு வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஓகே ஹைர். Alhamdulillah, Jazakumullah khair Ustad. இன்னைக்குரிய Google form வந்து chat boxல ஷேர் பண்ணிருக்கேன். as well groupல ஷேர் பண்ணிடுறேன் இன்ஷாஅல்லாஹ். Jazakallah khair. As we wrap up day 2 of our workshop, let's reflect on the insights gained. Once again, Jazakumullah khair for your active participation and we look forward to seeing tomorrow inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.